வணக்கம். நமது வாருங்கள் படைப்போம் குழுவில் 246வது நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். முதலில் இன்று நமது குழுவின் மூத்த உறுப்பினர் தொடர் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சாகித்ய அகாடமி கிடைத்துள்ளது. அவருக்கு நமது வாருங்கள் படிப்போம் படைப்போம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இனிதே நிகழ்விற்குள் போவோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது வாருங்கள் படைப்போம் குழுமத்தின் 246வது நிகழ்வில் நம்மோடு படைப்பாளராக கலந்து கொள்ள இருப்பவர் கு. இலக்கியன் அவர்கள். ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் குடவாசல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆங்கிலத்துறை பேராசிரியர் ஆவார். இன்றைய தமிழ் இலக்கிய சூழலில் நவீன இலக்கியங்கள் குறித்து உரையாற்றி வரும் சிறந்த வாசிப்பாளர். தாழ்வாரம் நவீன இலக்கிய களம் என்ற அமைப்பை குடந்தை மாநகரில் நடத்தி வருகிறார். திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலியின் ரெயின்போ பண்பலையின் 12 ஆண்டுகளாக பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய பண்பலை அறிவிப்பாளர் என பல முகங்களை கொண்ட ஆளுமை இவர். பேராசிரியர், கவிஞர், எழுத்தாளர். இவரது படைப்புகள் கணையாளி, ஆனந்த விகடன், காமதேனு, கல்கி, குமுதம், உயிர்மை, உயிரெழுத்து, தடம், நீலம், நெருஞ்சி போன்ற இலக்கிய மற்றும் வெகுஜன பத்திரிகைகளிலும் பல்வேறு சிற்றிதழ்களிலும் இணையதளத்திலும் வலைப்பூ பக்கங்களிலும் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இயங்கி வருகின்ற பெரும்பாலான இலக்கிய கூட்டங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் பங்கேற்பாளராகவும் சிறப்பு அழைப்பாளராகவும் கலந்து கொண்டுள்ளார். மதன் கார்கி, கண்மணி குணசேகரன் உள்ளிட்ட பல்வேறு கலை இலக்கிய ஆளுமைகளையும் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு கல்வியாளர்களையும் திரைத்துறையினர்களையும் நேர்காணல் செய்து வானொலியின் காற்றலைகளில் வலம் வரச் செய்தவர். இதற்கு காரணம் இவரது இலக்கிய நண்பர்களோடு இணைந்துதான் கும்பகோணத்தில் தாழ்வாரம் என்ற இலக்கிய அமைப்பை நடத்தி வருகிறார். இன்றைக்கு இயங்கி வருகிற இலக்கிய அமைப்புகளில் தாழ்வாரம் மிக முக்கிய அமைப்பு என்பது கூடுதல் சிறப்பு. இவரது படைப்புகள் கனவின் தாழ்வாரம், தாபத்திற்குள் பயணிக்கும் ரயில், இச்சிறுகுடி நிலத்தின் பெரும் வாதை எனும் கவிதை தொகுப்புகளும், பனை விடலி விதைப்பாத்தி எனும் சிறுகதை தொகுப்புகளும் வெளியிட்டுள்ளார். இவர் பெற்றுள்ள விருதுகள் நெருஞ்சி இலக்கிய விருது, கவிஞர் பிரான்சிஸ் கிருபா விருது, வைபா இலக்கிய விருது, சௌமா இலக்கிய விருது, புன்னகை இலக்கிய விருது. இத்தகைய சிறப்புகளுக்குரிய படைப்பாளர் கு. இலக்கியன் அவர்களை அன்போடும் மகிழ்வோடும் குழுமத்திற்கு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இவரோடு கலந்துரையாட இருப்பவர் எழுத்தாளர், கவிஞர், பயிற்சியாளர் மற்றும் சமூக ஆர்வலர் என பல துறைகளில் மிளிரும் ஆளுமை திரு வினிதா மோகன் அவர்கள். இயற்பியல் இளங்கலை பட்டம் பெற்ற இவர் தற்பொழுது தமிழ் இலக்கியம் பயின்று வருகிறார். 2008ஆம் ஆண்டின் ரோட்டரி சங்கத்துடனான இவரது தொடர்பு அவரது வாழ்வின் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ரோட்டரி மாவட்ட ஆளுநரின் மாத இதழ் ஆசிரியர், துணை ஆளுநர் உட்பட பல பொறுப்புகளை மண்டல மற்றும் மாநில அளவில் வகித்துள்ளார். தலைமை பண்பு பயிற்சியாளராக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பயிற்சியளித்து அவர்களுக்கு உந்து சக்தியாகவும் திகழ்ந்து வருகிறார். பன்னாட்டு ரோட்டரியின் அவென்யூ ஆஃப் சர்வீஸ் விருது மற்றும் ரோட்டரி நியூஸ் ட்ரஸ்ட் விருது என மண்டல அளவிலும் மாவட்ட அளவிலும் பல விருதுகளை பெற்றுள்ளார். கட்டுரைகள், சிறுகதைகள் மற்றும் கவிதைகள் என பல வடிவங்களில் எழுதி வருகிறார். பீனிக்ஸ் பெண்கள் 2020ஆம் ஆண்டில் இவர் வெளியிட்ட முதல் புத்தகம் உலகெங்கிலும் உள்ள சுமார் 20 பெண்களின் வெற்றி வரலாற்றை தொகுத்த ஒரு அற்புதமான நூல். நம் முன்னேற்றத்திற்காக தடையாக இருப்பது நம் குடும்ப சூழ்நிலையோ, பொருளாதார சூழ்நிலையோ, சமூக சூழலோ கிடையாது, நம் மனம்தான் என்ற ஆழமான மையக்கருவை பேசும் இந்நூல் இளைய தலைமுறையினரை ஊக்குவித்து ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் இருக்கும் சக்தியை வலியுறுத்துகிறது. இவரது பீனிக்ஸ் பெண்கள் நூலின் 2 கட்டுரைகள் கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழகத்துறையின் பாடத்திட்டத்தில் இடம் பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு. வாருங்கள் படைப்போம் எழுத்தாளர்களுக்கான கலந்துரையாடல் குழுவின் ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இந்த குழுவின் 100வது நிகழ்வின் அவரது இலக்கிய பங்களிப்பை பாராட்டி விருது வழங்கப்பட்டது. கவிதைகள் மாநில அளவில் நடைபெற்ற
தமிழ் மதுரை சங்கப்பலகையின் மகளிர் தின கவிதை போட்டி 2022 இவரது கவிதை வெற்றி பெற்றது. இவரது சிறுகதைகள் அகத்தியனின் அகம் என்ற சிறுகதை நன்னன்குடி நடத்தும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கெஸ்ட் அவர்தான் இதோட முடிச்சிடலாக்கா. இவரது சமீபத்திய சிறுகதை தொகுப்பான கர்ஜனை நூலை எழிலினி பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு நூலகத்துறை இவரது நூலை வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்தகு சிறப்புகளுக்குரிய 2 படைப்பாளர்களை நமது குழுமத்தில் அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடங்கலாம். வணக்கம் தோழர். இலக்கியம் தோழர் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம்ங்க. காலத்தை ஊடறுத்து செல்லும் அந்த ஒளி துகள்களை போன்ற கவிதைகளையும் யதார்த்தத்தின் வழியை பேசும் சிறுகதைகளை தொடர்ந்து படைத்து வருகிறீர்கள். உங்களோடு கலந்துரையாடுவதில் மகிழ்ச்சி. என்னோட முதல் கேள்வியே உங்களுடைய பயோல இருந்து ஒரு கேள்விதான். ஆக்சுவலி நீங்கள் உங்களுடைய கவிதைகள் சிறுகதைகள்லாம் பார்க்கும்போது உங்களுடைய இலக்கிய ஆர்வமும் உங்களுடைய இலக்கிய ஈடுபாடும் அவ்வளோ ஆளுமையாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து முனைவர் பட்டம் பெற்றது பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துறையில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கீங்க. அதற்கு காரணம் என்ன? தமிழ் இலக்கியத்தில் இவ்வளோ ஈடுபாடு இருந்து ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெறுவதற்கான காரணம்? அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் படைப்போம் குழுவினருக்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற தோழமைகளுக்கு என் இணைய வழக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அன்புக்குரிய தோழர் கலியமூர்த்தி அவர்களும் அன்பாதவன் தோழரும் இணைந்திருக்கிறார்கள். தனிப்பட்ட வகையில் ஒரு படைப்பாளரின் தோள் மேல் கை போட்டுக் கொண்டு உலக இலக்கியங்களை பகிர்ந்து கொள்கிற எங்கள் முன்னத்தி ஏராக இருக்கிற தோழர் கலியமூர்த்தி அவர்களுக்கும் அன்பாதவன் அவர்களுக்கும் வாருங்கள் படைப்போம் குழுவில் இருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் மீண்டும் மகிழ்கிறேன். ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறதுக்கான காரணம் தனித்து சிறப்பு இல்லை. தமிழ் நம்மளுடைய தாய்மொழி. அதை பயில்வதற்கு தனியாக பாட திட்டங்களை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இயல்பாகவே நம்மளுடைய மொழி வளமும் நம்மளுடைய வாழ்வியல் சூழலும் அந்த மொழியை நம் வசப்படுத்தி விடுகிறது. இன்னொரு மொழியை படிக்கும் பொழுது கொஞ்சம் கிட்ட வச்சு பேச முடியுமா? ரொம்ப தாராளமா. வாய்ஸ் லோவா இருக்குங்க, கம்மியா கேக்குதுங்க. இன்னொரு மொழி குறித்து நம்ம தேடல் இருக்கும்போது கூடுதலான இலக்கிய அறிவுகளையும் கூடுதலான நுட்பமான விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு சின்ன ஆர்வம் தான் ஆங்கில இலக்கியத்தை படிக்கிறதுக்கு முதன்மை காரணமாக இருந்தது. மற்றபடி மொழி பேதங்கள் இல்ல. தமிழ் நம்மளுடைய தாய்மொழி. அதை படிப்பதற்கான தேவையை அறிந்து நம் வாழ்வியலிலிருந்து தமிழை நாம் அங்கீகரித்து அதை கற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு மொழியில் படிக்கும் பொழுது கூடுதலான இன்னும் பிற இலக்கியங்களை மொழிபெயர்ப்புக்காகவோ அல்லது கூடுதலாக தேடி வாசிப்பதற்காகவோ தான் அந்த ஆங்கில இலக்கியத்தில் படிக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது. அதில் முனைவர் பட்டம் என்பது அதுவும் கூட ஒரு நம்மளுடைய வாழ்வியலை பேசக்கூடிய ஒரு கருப்பின வாழ்வியல் சார்ந்த ரூட்ஸ் என்கிற அலெக்ஸ் கேலியினுடைய ஒரு புத்தகத்தை தான் தெரிவு செய்து அதில் ஆய்வு செய்தேன். மிக அற்புதமான புத்தகம். தமிழ்ல 7 தலைமுறைகள் என்று அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். வேர்கள் என்று பொன் சின்னத்தம்பி அதை மொழிபெயர்த்திருக்கிறார். அப்படியே அந்த புத்தகம் அச்சு பிசகாமல் அந்த மொழிபெயர்ப்பும் மூலப்பிரதியை படிப்பது போலவே இருக்கும். அதன் காரணமாக தான் ஆங்கில இலக்கியத்தில் நான் முனைவர் பட்ட ஆய்வுகளை செய்தேன். அருமைங்க தோழர். ஆக்சுவலி எனது அந்த இதுவும் யோசிச்சுட்டு இருந்தேன். முனைவர் பட்டம் பெற்றது எதை சார்ந்து என்ன தலைப்புல நீங்க அதற்கும் பதிலா சொல்லிட்டீங்க. நன்றிகள் தோழர். உங்களுடைய முதல் கவிதை நூல் வந்து உங்களோட முதல் நூல் வந்து கவிதை நூல் தான், கனவின் தாழ்வாரம். அந்த நூலினுடைய முதல் கவிதை தனிமையும் உன் புகைப்படமும். நான் வந்து 2வது கவிதை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த 2வது கவிதை வந்து உடல் பூ.
அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்னால் அந்த கவிதையை வாசிச்சா மற்றவர்களுக்கும் அந்த மொழியின் அழகும் அந்த இதுவும் புரியும் நினைக்கிறேன். அதுக்காக அந்த கவிதை. உடல் பூ கவிதையின் தலைப்பு. அடற்பனி பெய்யும் மார்கழி இரவில் உடல் மரம் பூக்கும் வேர்வை பூ. மரமாய் நின்றபடி நான், வேராய் படுத்தபடி நீ. நீரோட்டம் பாயும் தண்டு வடங்களில் மரம் கொத்தி பறவையாய் உன் விரல்கள். மழை நீரில் தலை குளித்த மரம், தென்றலில் தலை உலர்த்தும் வேர்வையில் தலை குளித்த நீ. மூச்சில் உலர்ந்து போவாய். விடியத் தொடங்கும் வெயிலை உடுத்த தொடங்கும் மரம். கலைந்ததை தேடத் தொடங்குவாய் நீ. பிரிதொரு நாள் பூக்கும் காய்க்கும் கனியும் மரம். அப்போதும் பூத்தே இருப்பாய் நீ. ஏனெனில் நீ உதிரும் பூவல்ல, உடல் பூ அப்படிங்கிறது அந்த கவிதை. இந்த ஆக்சுவலி உங்களுடைய இந்த கவிதைகள் வந்து காலத்தின் அதாவது உங்களுடைய காதலினுடைய அந்த ரங்கத்தையும் தருணங்களை விரசம் இல்லாமல் ஒரு கவிதை நயத்தோட நீங்க சொல்லியிருப்பீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, வாசகர் கவனத்தை, ஏன்னா இது உங்களுடைய முதல் படைப்பில் இருக்கிற அந்த முதல் படைப்பில் இருக்கிற முதல் பகுதிகள் இருக்கனால கண்டிப்பா உங்களுடைய முதல் அந்த காலகட்டங்கள், நீங்க கவிதை எழுத வந்த காலகட்டங்கள்ல எழுதப்பட்ட கவிதையா தான் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. அதனால இந்த கேள்வியும் கூட, வாசகர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இத்தகைய பாடுபொருளை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களா அப்படிங்கிறது. அப்படியெல்லாம் இல்ல தோழர். ஆனந்த விகடன்ல வந்த முதல் கவிதை அது. ஆனந்த விகடன்ல வெளிவரும்போது இப்ப இருக்கிற ஷாம் அதுக்கு ஒரு மிக அற்புதமான ஓவியத்தை வரைஞ்சிருப்பார். அந்த ஓவியத்தை நான் பார்த்த பிறகு நம்ம கவிதை இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. அவ்வளோ அற்புதமான ஓவியத்தை ஷாம் அந்த உடல் பூ கவிதைக்கு தந்தார். அந்த கவிதை ஓவியத்தை பார்த்த பிறகு அந்த கவிதையை நாம் இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதலாமோ என்று தோன்றியது. அதை ஆனால் அச்சுக்கு அனுப்புவார். மிக நுட்பமான ஓவியத்திற்கு, கவிதைக்கு அவர் தந்த ஓவியம் தான் இன்றைக்கும் என் மனதில் நிற்கிறது. ஆனால் அது பாடுபொருள் தேடி எழுதுவதெல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால், நான் எழுதிய முதல் கவிதை என்று முதல் கவிதை பெரும்பாலும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் நான் அடையாளப்படுத்தி கொண்ட முதல் கவிதை என்னதுன்னா, தலை குளித்து அவளுக்கு தலை குளிப்பதே நின்று விட்டது, இன்னும் வரதட்சணை கொடுமை நிற்கவில்லைன்னு ஒரு எழுதினேன். அது ஒரு சுவர் தட்டியில கம்யூனிஸ்ட் தோழர்கள் அந்த மாநாட்டுல, எங்கள் பகுதியில நடந்த மாநாட்டுல அது சுவர் விளம்பரமாக எழுதி வைத்தார். தலை குளித்து அவளுக்கு தலை குளிப்பதே நின்று விட்டது, இன்னும் நிற்கவில்லை வரதட்சணை கொடுமை என்று. ஆனால் பாடுபொருள்கள் தேடி எல்லாம் எழுதுவதில்லை. கவிதை ஒரு அலாதியான உணர்வு. அது ஏற்படும் போது எங்கேயாவது இறக்கி வைத்து விட முடியுமா என்று தோன்றுகிற மொழியின் வசமே விட்டு எழுதுவதுதான். அதனால பெரிய விளக்கமோ அல்லது அந்த கவிதைக்கான பாடுபொருளை கண்டடைந்து எழுதிவிட வேண்டும் என்பதுதான் அல்ல. இயல்பாக நிகழ்கிறது. அதை நாம் கவித்துவமாக மாற்றுவதற்கான எழுத்தாக தான் அது அமைந்து விடுகிறது. நன்றிங்க தோழர். ஆக்சுவலி ஆனந்த விகடன் மற்ற இதுலயும் வந்திருந்ததை பார்த்தேன். அந்த இதுல கீழே குறிப்பிட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நீங்க ஓவியம் சொன்னே, ஓவியத்தை பற்றி ஒரு கேள்வி வச்சிருக்கேன். அதனால இப்ப கேட்கல. ஏன்னா அந்த உங்களுடைய சிறுகதைகளினுடைய ஓவியங்கள், இதுல இருக்கிற ஓவியங்களும் பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. நான் அந்த கேள்விக்கு அப்புறமா வரேன். ஏன்னா கவிதைகள், சிறுகதைகள் தொடர்ந்து அந்த கேள்விகளை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வரலான்ட்டு. 2014 உங்களுடைய கவிதை தொடங்கியிருக்கீங்க. கவிதை நூல் வெளிவந்திருக்கு. ஆனா உங்களுடைய சிறுகதை நூல் பாத்தீங்கன்னா 2022 வெளிவந்திருக்கு.
இந்த 8 வருட காலங்கள் கழித்து ஒரு சிறுகதை பண்றீங்க. அந்த சிறுகதை அவ்வளவு ஒரு ஈர்ப்போடையும் ஒரு மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வண்ணமா அமைஞ்சிருக்கு. உங்களுடைய கிட்டத்தட்ட கவிதைகளும் அப்படிதான் இருக்கு, இதுவும் அப்படிதான் இருக்கு. உங்களுடைய முதல் நூல், உங்களுடைய முதல் கவிதை, உங்களுடைய முதல் இது அப்படிங்கிறது இல்லாம இலக்கிய நயம் அவ்வளவு ஈடுபாட்டோடையும் அவ்வளவு இது கவித்துவமாவும் இருக்கு. என்னுடைய கேள்வி இதுதாங்க. அதாவது 8 வருட காலங்கள்ல வந்து மொழிகளோடு விளையாடிய உங்களுடைய சிறுகதை ஒரு நீங்கள் இந்த 8 வருட காலங்கள் அந்த கற்றுக்கொண்ட அந்த பாடம் என்ன? நீங்க இந்த சிறுகதை எழுத வரும்பொழுது நீங்க ஒரு விஷயத்த உள் வாங்கிக்கிட்டு தான் முதல் கதையை நீங்க துவங்கியிருப்பீங்க. முதல் கதை அந்த பனை விடலி அந்த அதுக்கு அடுத்து வர அந்த ஃபர்ஸ்ட் நீங்க துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாடம் கற்றிருப்பீர்கள். அதை பத்தி சொல்லுங்களேன். அந்த ஒரு நம்ம கதை எழுதணும்னா நமக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணனதுக்கு அப்புறம் தான் கதை எழுத துவங்கியிருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொன்றுக்கும் நீங்க சேகரிக்கிற விஷயங்கள் அதை சார்ந்து அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற படைப்புங்கிறது ஒரு முழுமையை அடையுது. அப்போ நீங்க அந்த பாடம் என்ன, அந்த துவங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன கற்றுக்கிட்டு அதை துவங்கினீங்க? அதுதான். ஒரு கற்றுக்கிறது உண்மையா வெளிப்படையா சொன்னதுன்னா ஒரு முயற்சி இல்லை. ஒண்ணுதான், என் கதைகளை வாசித்த மிக நெருக்கமான தோழர்கள் சொன்னாங்க, நீ கதை எழுதுனா நல்லா எழுதுவீங்க. அது எந்த நம்பிக்கையில சொன்னாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அந்த முயற்சியை நாம் செய்து பார்த்தால் என்ன என்று தோன்றிய ஒரு கணம் தான் பனைவிடலி என்ற சிறுகதை தொகுப்பு வருவதற்கு காரணமாக. அந்த தொகுப்பை சாத்தியப்படுத்துவதற்கு தொடங்கி வைத்ததும் கூட ஆனந்த விகடன். என்னுடைய பனைவிடலி என்கிற முதல் கதையை ஆனந்த விகடன் பசுரைத்து அரசு அவர்கள் ஓவியத்தோடு அதை வெளிவர செய்தார். கேட்கலீங்க, விட்டு விட்டு கேட்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கணீர்னு இன்னும் கொஞ்சம் சவுண்டா பேசுனீங்கன்னா தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். சரிங்க தோழர், இப்ப கேக்குதுங்களா? இது சரியா இருக்கா? கேக்குதுங்க தோழர். என்னுடைய பனைவிடலி என்கிற சிறுகதை தொகுப்பை வந்து தொடங்கி வச்சது கூட ஆனந்த விகடன் தான். ஆனந்த விகடன்ல முதல் முறையாக பனைவிடலி சிறுகதை வெளிவரும் போது நிறைய வாசகர்கள் விகடனிலிருந்து அழைத்து பேசினார்கள். அது மட்டுமல்ல, அந்த பனைவிடலி சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிற கதைகளில் கிட்டத்தட்ட 5 கதைகள் ஆனந்த விகடனில் வெளிவந்த கதைகள். ஆனா அந்த சிறுகதை எழுதுவதற்கென்று தனியாக எந்த மெனக்கடலும் செய்யவில்லை. தொடர் வாசிப்பு இருந்தது. என் கவிதைகளை வாசித்த நெருக்கமான நண்பர்கள், நீ கதை எழுதினா நல்லா எழுதுவ, நீ முயற்சி செய்ய என்று சொன்னார்கள். அந்த முயற்சி செய்து பார்க்கலாமே என்று தொடங்கியதின் விளைவாக இத்தகைய சிறுகதை தொகுப்பு வந்து. அவ்வளவுதான் தோழர். அருமைங்க. உங்களை படைப்பாளர் ஆக்கியவர்கள் உங்களோடு பயணித்த உங்களுடைய சக நண்பர்கள், வாசகர்கள், இவங்கெல்லாம் தான் குறிப்பிட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த பனை விடலை பற்றி கண்டிப்பா நான் பேசணும். அந்த பனை விடலை அந்த சிறுகதையை நான் சொல்லிடுறேன். அந்த பனை விடலை தொகுப்புல இருக்கிற அந்த பனை விடலைங்கிற ஒரு அந்த சிறுகதையினுடைய ஒரு சுருக்கமான தகவலை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கேள்விக்குள்ள நான் போலாம்னு நினைக்கிறேன். அந்த பனை விடலைங்கிற அந்த முதல் சிறுகதை நூலினுடைய பெயரை வந்து இந்த கதையில இருந்து தான் அந்த சிறுகதை தொகுப்புக்கு வச்சிருக்காரு. அந்த கதை பனை விடலைங்கிற கதை, அந்த கதை வந்து மருதாள் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அதுல இருக்காங்க. அதுக்கு வர்ணனைகள் அவ்வளவு அருமை. நான் அதுக்கெல்லாம் பிறகு வரேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த கதையை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அந்த மருதாள் வந்து எதையோ தேடி ஓடுற மாதிரி தான் அந்த கதையை துவங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த தந்தை யாரென்று தெரியாமல் வளர்ந்த அந்த மருதாள், அவளுக்கு அந்த யாருன்னு தெரிஞ்ச ஆர்வத்துக்காக அவங்க அம்மாட்ட கேட்டு கடைசியா அவங்க தந்தையை பார்க்க போறான். அந்த தந்தை அங்க போய் சந்திக்கும் பொழுது அந்த கடைசி தருணங்கள் அவர் வந்து பதிவிட்டிருப்பது ரொம்ப அழகு. ஏன்னா அந்த தந்தை அவ வந்து நிறைய அந்த வழி நெடுக அவ வந்து அந்த பனை இதுக்கு நடுகள் போகிறது, அந்த இதெல்லாம் நல்லா அருமையா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நிறைய ஓமைகள், ஆக்சுவலி ஓமைகள் விளையாடி இருப்பாரு. நான் அதுக்கும் பிறகு வரேன், நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் அவர் அந்த கதையை முடித்திருக்க விதம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த முடித்திருக்க இது அவர் என்னன்னா, அவங்க அம்மா அங்க தந்தையினுடைய வீட்டுல போய் நிப்பாரு. அங்க போய் நிற்கும் பொழுது
அந்த அவருடைய ரியாக்ஷனும் அவங்களுடைய மனைவி, அவங்க அந்த கதாபாத்திரம், அவங்க தந்தையினுடைய பேர் வந்து பெத்தாரி. அவர் வந்து எப்படி அவரோட ரியாக்ஷனையும் அவருடைய மனைவியோட ரியாக்ஷனையும் வச்சு அந்த கடைசி பகுதியை முடிவு பண்ணியிருப்பாரு. இறுதி பகுதியை, அந்த இறுதி பகுதியை நான் சொல்றதை விட அவர் எழுதியிருக்க அந்த தோனியை வந்து அப்படியே படிச்சா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அவருடைய கதையாடல் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக. அது இறுதியாக அனைத்த மரகதம்ங்கிறது வந்து அந்த பெத்தால் அவங்களுடைய மனைவி, அவங்க அப்பாவோட மனைவி. அவங்க இருக அனைத்த மரகதத்தின் கைகளை மெல்ல விலக்கிவிட்டு, என்னை பெற்றெடுக்கவில்லை என்றாலும் மரகதமும் என் தாய்தான், உன்னால் தான் நான் பிறந்தேன் என்றாலும் நீ என் அப்பன் அல்ல என்று அவள் மனம் நினைத்தபோது வீட்டிலிருந்து வெளியேற தொடங்கி இருந்தால் மறுதாள். அந்த வீட்டில இருந்து அவ கைகளை எடுத்துட்டு போறாங்கிறத அந்த பனை விடலையினுடைய இறுதி வரிகளா வந்து அவர் முடிச்சிருப்பாரு. என்னுடைய கேள்வி வந்து, முதல் கேள்வி வந்து பனை விடலை. ஆக்சுவலி பனை விடல் வடலை அப்படின்னா தான் வந்து ஒரு இளம் குருத்தை சொல்லுவாங்க, மேபி பனை மரத்தினுடைய இதை. ஆனால் நீங்க வித்தியாசமா விடலைன்னு எழுதியிருக்கீங்க. மேபி நான் அந்த பருவத்திற்காக அதை குறிப்பிட்டிருப்பீங்களோன்னு யோசிச்சேன், அவ்வளவுதான். நீங்க அந்த பெயர் காரணத்தையும் கூறணும். இன்னொன்னு என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த வர்ணனைகள் அதை பத்தி தான். அதாவது அந்த கதாபாத்திரத்தை வந்து நீங்க வந்து வர்ணிப்பதே ஒரு 1.5 பக்கத்துக்கு வந்து அந்த மருதாள் கதாபாத்திரத்தை பற்றி அந்த இதை பற்றிய வர்ணனைகள் நிறைய இருக்கும். மேலும் மருதாள் வாழ்வோடு அந்த பனை விடலையே ஒப்பிட்டிருப்பீங்க. அதையும் எங்களோட இது பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன கேள்வினா, இவ்வளவு வர்ணனைகள் அந்த தேவைதானா? அதாவது ஒரு கதாபாத்திரத்தை நம்ம ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறதுக்கு இவ்வளோ அதை ரொம்ப ஷார்ட்டா சொல்ல வேண்டிய விஷயங்களை இவ்வளோ இதுல நம்ம சொல்றோம். அது எந்த அளவுக்கு தேவைப்படுது, அவ்வளோ தேவையா அப்படிங்கிறது. இன்னொன்னு, இந்த பனை விடலை பெயர் காரணம், இது ரெண்டையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கதைக்கான தருணங்களையும் சொல்லுங்க, எங்க இருந்து வந்ததுங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கேக்கலிங்க. கேக்குதுங்க. நீங்க அதை ஹோல்ட் பண்ண வேண்டாம், அதை பக்கத்துல அப்படியே கழுத்து தொங்கிட்டு இருந்தாலே போதும். ஏன்னா அதை நீங்க பிடிக்கும் போது மைக் டிஸ்டர்ப் ஆகுது. ஆமா, கேக்கலிங்க. கொஞ்சம் லூஸ் கான்டாக்ட் இருக்கும் ஹெட்போன்ல தோழர், அதனால விட்டு விட்டு கேக்குதுங்களா? கேக்கலிங்க. இப்ப கேக்குதான்னு கேட்டுதுங்க. நீங்க அப்படியே சத்தமா பேசுனீங்கன்னா கேக்குங்க. நீங்க அந்த மைக்கை எடுத்து டைரக்டா கூட பேசலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மைக்கை கையில பிடிக்கிறதுனால ஐ திங்க் அதுதான் ப்ராப்ளம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ராபபிலி யூ கேன் டூ இட் வித்வுட் த மைக். எடுத்துட்டு போன்லயே நேரா பேசுறாங்க. போன் மைக் இஸ் பெட்டர். எஸ், பேசுங்க தோழர்.
இவ்வளவு நேரம் கேட்டுதுங்களே. கேக்குதா? கேக்கலிங்க. தோழர் கேக்கலிங்க. ஹலோ, ஹெட்போன் நல்லா சருகி பாருங்க தோழர். சுத்தமா கேக்கலிங்க. முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டுட்டு இருந்தது, இப்ப சுத்தமா கேக்கலிங்க. தோழர், நான் பேசுறது கேக்குதா தோழர்? கேக்குதுங்க, இப்ப கேக்குதுங்க. இப்ப நல்லா கேக்குது சார். இப்பவே பேசுங்க அப்படியே. சரிங்க தோழர். வீடியோ இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க கேட்கலாம் தானே? கேக்கலாங்க, இப்ப கிளியரா இருக்குங்க. வீடியோ இல்லைன்னா பரவாயில்ல தோழர், பேசுங்க. சரி. தோழர், இயல்பாகவே நான் வந்து தஞ்சாவூர்ல ஒரு டெல்டா குடியில விவசாய குடியில பிறந்து வளர்ந்தவங்கிறதுனால கீராவையும் மௌனியையும் வெங்கட்ராமனையும் இன்னும் பிற எழுத்தாளர்களையும் நான் வாசிச்ச அனுபவம் எனக்கு. அப்படின்னா அவர்களுடைய கதைகளை நாம வந்து படிச்சிருக்கிறோம். காவிரி பொங்குகிற நம் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்து எழுதக்கூடிய கதைகள்ல உண்மையிலேயே ஒரு மொழி விளையாட்டாக இப்படி ஒரு கதையை நாம ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம்தான் தோழர் பனைவிடலில அவ்வளோ உமைகள் இருந்ததுக்கான காரணமா கூட இருக்கலாம். ஆனா அந்த உமைகள் எந்த விதத்திலையும் கதையை தொந்தரவு செய்ததாக நான் நினைக்கல. ஒருவேளை வாசகர்களுக்கு அது எப்படி இருந்துச்சோ தெரியல. இந்த மருதாள் என்கிற கதாபாத்திரம், புத்தாரி என்கிற கதாபாத்திரம், அங்க இருக்கிற மரகதம் என்கிற கதாபாத்திரம், இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நம் மண்ல வாழ்ற மிக இயல்பான கதாபாத்திரங்களை, வாழ்வியலை சித்தரித்த ஒரு கதையாக தான் நான் பனைவிடலிய எழுதி பார்த்தேன். அப்படி எழுதி பார்க்கறதுக்கு நான் கற்றறிந்திருந்த அந்த மொழியின் அழகியல் எனக்கு உதவி செய்தது. அத்தனை அழகியலோடு ஒரு கதையை எழுதி பார்த்தால் என்ன என்று தோன்றிய அந்த விஷயம்தான் தோழர் அந்த ஊமைகளுக்கான காரணம். ரெண்டாவது, திருநெல்வேலியில வெடலி அப்படின்னு சொல்லுவாங்க, இளம் பனையை விடலி என்று சொல்லுவாங்க. வெடலை என்பது விடலை பருவத்தை குறிக்கிற ஒரு சொல் வந்து. அப்ப இளங்குருத்து பனையை வந்து சொல்வதற்கு தமிழ்ல ஒரு நல்ல சொல் வந்து பனை விடலி அப்படிங்கிறது. அதன் காரணமாக தான் அந்த கதைக்கு வந்து பனை விடலி என்று நான் தலைப்பிட்டு வைத்திருப்பேன். இன்னும் கூட மருதாளை வர்ணிப்பதற்கு அவளுடைய அழகை வர்ணிப்பதற்கு மடலுரியாத இளநொங்கை போல இருப்பவள் என்று நான் சொல்லியிருப்பேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு கதையோடையும் ஒவ்வொரு நிகழ்வையும் எங்கள் மண்ணில் இருக்கிற பனை வந்து முதல்ல தஞ்சாவூர்ல இருக்கா என்கிற கேள்வியை வந்து பனைவிடலியை வாசிச்சுட்டு கேட்டாங்க. நாங்கள் இருக்கிற ஊர்களில் எங்கள் கிராமங்களை சுற்றி வெக்கையும் அந்த பனை மரமும் நிரம்ப இருக்கிறது. அந்த பனையை அந்த மருதாளோடு ஒப்பிட்டு ஒவ்வொரு காட்சியோடும் அதை காட்சிப்படுத்தி பார்த்த விஷயம்தான் தோன்றது அந்த பனைவிடலி என்கிற சிறுகதை. மேபி வாசகர்களுக்கு வந்து அந்த ஊமைகள் சலிப்பு தட்டி இருக்கலாமோ என்னமோ தெரியல. ஆனால் எழுத்தாளனாக ஒரு கதை ஏன் இப்படி எழுதி பார்க்க கூடாது என்பதன் விளைவுதான் அந்த ஊமைகளும் அந்த கதையும் தோழர்.
ஆக்சுவலி ஊமைகள் பற்றி கேள்விகள் இருக்கு. அப்ப நான் அந்த இதை வரேன். என்னுடைய அடுத்த கேள்விங்க. ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. நன்றிங்க டாக்டர். உங்களுடைய தொகுப்புல வந்து பாத்தீங்கன்னா முன் அட்டையிலும் பின் அட்டையிலும் சங்க இலக்கிய மேற்கோள்களை வந்து காட்டியிருப்பீர்கள். இதுல வந்து நவீன கதை தொகுப்பிற்கு இத்தகைய செவ்வியல் நுழைவாயில் ஏன் தேவை? இது வாசகனுக்கு தரும் செய்தி என்ன? கேள்வி அவ்வளவுதான் தோழர். ஏன்னா நான் நிறைய பேசி பேசி கேட்டனால இதுக்கும் நிறைய இருக்கு. கேக்குது இல்ல தோழர், நான் பதில் சொல்ல தொடங்கிட்டேன். கேக்குதுங்க இப்பதான் கேக்குதுங்க. கொஞ்சம் அப்ப விட்டுச்சு, இப்ப கேக்குதுங்க. சரிங்க. ஒண்ணுமே இல்ல தோழர், வந்து நம்ம ஏதாவது ஒரு நீட்சி நமக்கு இருக்கும்ல, மொழிக்கு வந்து குறிப்பா நம்மளுடைய மொழியை எங்கிருந்து தொடங்கினாலும் அந்த நீங்க சொல்கிற அந்த கிளாசிக்கல் இருக்குல்ல, அது நம்மள மறக்க முடியாது. இன்னைக்கும் நீங்க எவ்வளவு 2000 வருஷத்துக்கு முன்னாடியான மொழியினுடைய காதலை சொல்லியிருக்கிறாங்க, நம்மளுடைய மாண்பை சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய பண்பை சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய விழுமியங்களை சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய அழகியலை சொல்லியிருக்காங்க. ஆனால் மொழி எழுதி தீராத ஒண்ணு இல்ல. அப்படி பார்க்கும்போது செவ்வியல் இலக்கியத்துல இருக்கிற மிக அழகியலான மொழிகளையும் கவித்துவத்தையும் நம் கதைகளையும் கவிதைகளையும் எழுதி தீராத ஒண்ணாகவே இருக்கு. அப்படி எழுதுற கதைகள்ல நம்ம செவ்வியல் இலக்கியத்தின் அதுதானே தொடக்கப்பட்டு அங்கிருந்து ஏதாவது ஒரு நல்ல பாடலை, ஒரு நல்ல வரிகளை சங்க இலக்கியத்தின் நீட்சியாக நாம் இருக்கிறோம் என்பதன் அடையாளமாக மடிப்பு அட்டைகளில் வைத்திருக்கிறதுக்கான தனித்த பொருள் என்றால், இதையெல்லாம் படிச்சுட்டு இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறானே 2000 வருஷத்துக்கு முன்னாடி, நாமளும் இந்த மொழியை இவ்வளவு பரவசத்தோடு கையாளுறோமே என்கிற ஒரு சின்ன ஆசைதான் தோழர். அந்த பின்னட்டை முன்னட்டை மடிப்புகள்ல புறநானூற்று பாடலையோ அல்லது பெரும்பானாற்று பாடலினுடைய பாடல்களையோ இந்த மாதிரி பயன்படுத்துவோம். ஆக்சுவலி நான் படிக்கும்போது பாத்தீங்கன்னா 2 இதையும் படிக்கும்போது நீங்க அந்த பனை விடலை ஆகட்டும், அழல் வரணம் ஆகட்டும், இதுல பாத்தீங்கன்னா அந்த முன்னட்டைகள் இருக்கும்பொழுது அந்த நிலம் சார்ந்து பதிவுகள், அதை சார்ந்த கதைகள் உள்ள இருக்க மாதிரி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நான் வந்து பொருத்தி பார்த்துக்கிட்டேன். அதாவது வாசகனுடைய தேடல்களுக்கு தகுந்த மாதிரி நானும் இந்த மாதிரி இலக்கியங்கள் தேடினாலும் அந்த இலக்கியங்களுக்கு தகுந்த மாதிரியான அதை நான் பொருத்தி பார்த்துக்கிட்டேன். என்னோட அந்த பதிவுல கூட நான் அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எனக்கு என்ன தோணுச்சோ நான் இந்த பதிவுல ஒரு கிளாசிக்கல் டச் இருந்ததுன்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக, ஒரு அழகியலுக்காக தான் நீங்க அதை பயன்படுத்திருக்கீங்கிறது வந்து அழகுங்க. ஓகேங்க. இல்ல ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்னா, எழுதுறவங்களுக்கு அந்த விஷயங்களை நம்ம அதுல பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நீங்க வந்து அந்த ஒன்லி அதுக்காக மட்டும்தான் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டிருந்தீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி உங்களுடைய அந்த ஓமைகள் பத்தி தான். உங்களுடைய சிறுகதைகள்ல பாத்தீங்கன்னா கவித்துவமான ஓமைகள் வந்து அடர்த்தியா விரவி கிடக்கும். அதுல வந்து பஞ்சமே இல்லாத அளவுக்கு. குறிப்பா சொல்லணும்னா, உங்களுடைய கதையில வந்து வெந்து பிளந்த மாமிச துண்டு, அதே மாதிரி அது ஒரு ஓமைனா, கரை துணியை பிறர் கண்களுக்கு தெரியாமல் மறைத்து உலர்த்தி விடுவது போல, அது ஒரு ஓமை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உக்கிரமான இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு உக்கிரமான ஒரு ஓமை, அது களவியில் இருப்பவள் பிள்ளையின் அழுகுரல் கேட்டு எழுந்து போவதை போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓமை. இந்த மாதிரி நிறைய ஓமைகள் வந்து, இது வந்து நான் சொன்னது கம்மிங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து படிச்சோன்னே எனக்கு மனசுல பதிஞ்ச ஒரு சில ஓமைகள் தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த சிறுகதை தொகுப்புல பாத்தீங்கன்னா இந்த மொழி நடை கட்டமைப்பு குறித்து ஒரு தெளிவான வரைபடத்தை முன்கூட்டியே வைத்திருக்கிறீர்களா? ஒரு சிறுகதை வந்து கட்டமைக்கும் பொழுது ஒரு கருப்பொருள் உங்களுக்கு தோணுனதுக்கு அப்புறம் ஒரு கட்டமைப்பு, இத்தனை ஓமைகள் நம்ம பயன்படுத்தலாம், அப்புறம் துவக்கம் எப்படி இருக்கணும்,
முடிவை இப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு கதைக்கான கரு உங்களுக்கு மனசுல பட்டோன்னேவே அதெல்லாம் கொண்டு வரீங்களா? அதான் படைப்பு அனுபவத்திலிருந்து புதிய எழுத்தாளர்களுக்கு நீங்கள் தரும் அந்த சூத்திரம் என்ன அப்படிங்கிறதா? இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா அப்படியெல்லாம் ஒரு ஃபார்முலாவை வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு ஒரு எழுத்தாளர் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி நான் முயற்சி செய்து பார்த்து ஒரு நாவலை தொடங்கலாம் என்று நான் திட்டமிட்ட போது அந்த நாவல் என்னால் எழுதி முடிக்கப்படல. அப்படின்னா என்னன்னா ஒரு 10 அத்தியாயங்களுக்குள்ளுக்கு ஒரு நாவல் தேங்கி ஒரு எழுத்தாளருக்கு எந்த சூத்திரமும் தேவையில்லை. தன் வாழ்க்கை பாடுகளை அவன் தெளிவாக தன் வாழ்வியலிலிருந்து எழுத தொடங்கினாலே போதும். ஒரு கதையில இத்தனை ஓமைகள் பயன்படுத்தலாம், ஒரு கவிதையில இத்தனை ஓமைகள் பயன்படுத்தி நம்ம கதையை நிறைவு செஞ்சிடலாம் அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சு எப்படி பண்ண முடியுமான்னு தெரியல. எழுதும் போது இயல்பாக அந்த கதைக்கும் அந்த நிகழ்வுக்கும் கதை மாந்தர்களுக்கும் தொடர்ச்சியான ஏதாவது ஒரு சின்ன ரிலேட் பண்ண முடியுமா, இதை சொன்னா இப்படி சொன்னா இது இன்னும் கொஞ்சம் வாசகர்களை ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் தானே தவிர எந்த விதமான முன் திட்டங்களோ அல்லது முன் வடிவமைப்புகளோ அப்படிலாம் இல்லை. இந்த கருவை ஒரு கதையாக மாற்றினா இது எந்த அளவிற்கு அது வாசகனை ஈர்க்கும், அது எந்த அளவிற்கு ஒரு எழுத்தாளர் ஒரு அழகியல் படைப்பாக அதை வெளிக்கொணர முடியும் என்கிற ஒரு முயற்சி தான். வேறு எந்த திட்டமிடலும் இல்லை, வேற எந்த சிரத்தைகளும் இல்லை. எழுத துவங்கும் போது ஒரு சாதாரண மனிதனாக அமர்ந்து ஒரு கதையை எழுதி முடித்த பிறகு அதை ஒரு தேர்ந்த வாசகனை போல வாசித்து பார்க்கிற ஒரு அனுபவம் மட்டுமே தான் ஒரு கதையை ஒரு படைப்பை ஒரு நல்ல படைப்பாக அல்லது அந்த படைப்பு ஒரு சிறந்த படைப்பாக வெற்றி பெற்றிருக்கிற எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை அங்கீகரித்து பண்ண முடியும். மற்றபடி எந்த முன்வரைவு திட்டங்களோ அல்லது முன் ஓமைகளை பக்கத்துல சொல்லும் போது இப்படி சொல்லிடலாம் அப்படிங்கிற எந்த முன்வரைவு திட்டங்களும் இல்ல தோழர். நன்றிங்க தோழர். அந்த கதையினுடைய போக்கில வரக்கூடிய ஓமைகளை பயன்படுத்துறீங்கன்னு சொல்றீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு நிறைய ஊமைகள், ஆனா நான் இவ்வளவு ஊமைகள் படிச்சதில்ல, ஆனா இவ்வளவு ஊமைகள் கொடுக்க முடியுங்கிறத உங்க நூலை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அது வந்து எந்த அளவுக்கு கதைகளை வந்து நிறைய பேர் நினைப்பாங்க இது அவசியமா, வர்ணனைகள் கூட சில எழுத்தாளர்கள் சொல்லுவாங்க இவ்வளவு வர்ணனைகள் சிறுகதைக்கு தேவையில்லைன்னு கூட குறிப்பிடுவாங்க. நாவல்களுக்கு இருப்பது ஓகே, ஆனா சிறுகதைகளுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்னங்க தொடர்? நீங்க இல்ல, எழுத்து வந்து எல்லா மனிதர்களுக்கும் ஒன்று போலவே எழுதி விடும். படைப்பாளர் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் எழுதிட முடியுமானா முடியவே முடியாது. அழகிரி ராஜா ஒரு மாதிரி எழுதுவாருன்னா புதுமை பித்தன் ஒரு மாதிரி கதை. ஒரு பக்கத்துல புதுமை பித்தன் தெருவிளக்குன்னு ஒரு கதை எழுதியிருக்காரு, ஒரு பக்கத்துல புதுமை பித்தன் தெருவிளக்கு என்று கதை. தெருவிளக்கை பற்றி இன்னும் எழுத சொன்னால் என்னால அரை பக்கத்துக்கு கூட எழுத முடியும், இல்லைன்னா 5 பக்கத்துக்கு கூட எழுத முடியும். இந்த திருவிழாக்கு பற்றி ஒரு கதை எழுதுறோம் அப்படின்னா அந்த திருவிழாக்கு பண்ணி நம்மளால ஒரு கதையை நடத்த முடியும். அதுக்கு மொழி விளையாட்டாக மொழி வைத்து நம்மால் எப்படி அதை சித்தரிக்க முடியும். கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க, கிளியரா கேட்கல. நீங்க சொன்னது புதுமை பித்தனுடைய தெருவிளக்குங்கிற ஒரு சிறுகதை ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு கிளியரா எதுவும் கேட்கலீங்க. இப்ப கேக்குதுங்களா தோல? கேக்குதுங்களா? சரிங்க தோல. முதல்ல இருந்து சொல்லுங்க தோல. நல்ல கேள்வி, முதல்ல இருந்து சொல்லுங்க. நிச்சயமா தோல, நிச்சயமா தோல. ஒரு எழுத்தாளனுக்கு வந்து ஒருத்தர் ஒன்று போலவே மற்றொரு படைப்பாளர் படைத்து விட முடியுமா அப்படின்லாம் தெரியல. மௌனி மாதிரி எழுதுறதுக்கு மௌனியால மட்டும்தான் முடியும். புதுமை பித்தன் மாதிரி எழுதுறதுக்கு புதுமை பித்தானால மட்டும்தான் முடியும். புதுமை பித்தன் ஒரு பக்கத்துல தெருவிளக்கு என்று ஒரு கதை எழுதியிருக்கார். தெருவிளக்கு மாதிரியான புதுமை பித்தன் எழுதிய ஒரு கதையை என்னால் எழுத முடியுமான்னா நிச்சயமா எழுத முடியாது. ஒரு பக்கத்துல எழுத முடியுமான்னா அதுவும் என்னால எழுத முடியாது. சில இடங்களில் சில படைப்பாளர்கள் தனக்கென்று வைத்திருக்கிற மொழி வசத்தை எப்படி அவர்கள் அவதானித்து அதை எப்படி அழகியலாக பயன்படுத்துகிறார்களோ அது அவர்களுக்கு வாய்த்திருக்கிற விஷயம். இலக்கியனுடைய எழுத்துன்னா ஊமைகள் இருக்கும், அல்லது இதை இப்படி சித்தரித்து சொல்லியிருப்பார், இல்ல கூடுதலாக கூட சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால்,
மௌனிக்கும் புதுமைப்பித்தனுக்கும் கீராவுக்கும் அழகிரிசாமிக்கும் ஒரு எழுத்து நடை இருக்கிறதா, அது அவர்களுடைய எழுத்து. இன்னும் அணுக்கமாக சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, யாருக்கு எப்படி மொழியை பயன்படுத்துவதற்கு அந்த படைப்பு மனத்தோடு அணுகுகிறார்களோ அது அவர்களுடைய படைப்பின் சுதந்திரம். ஏன் இவ்வளவு பயன்படுத்துறீங்க, ஏன் இவ்வளவு குறைவா இருக்கு, ஏன் இவ்வளவு நிறைவா இருக்கு, ஏன் அதிகமா இருக்கு என்பது படைப்பாளனுக்கு முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஒருவேளை வாசிப்பாளனுக்கு அது அயற்சியை கொடுத்தாலோ அல்லது சோர்வு தட்டினாலோ அது அவர்கள் படைப்பை எப்படி எந்த மாதிரி அணுகுகிறார்கள் என்கிற தனிப்பட்ட சுதந்திரத்தில் ஒரு படைப்பாளன் தலையிடவே முடியாது. எப்படி ஒரு படைப்பை படைப்பாளன் படைக்கும் போது வாசகனால் தலையிட முடியாதோ அது போலவே வாசகனுடைய மனநிலையிலிருந்து ஒரு படைப்பாளன் குறுக்கீடு செய்யவே முடியாது. அவரவர்களுக்கு வாய்த்திருக்கிற மொழியில், அவரவர்களுக்கு வாய்த்திருக்கிற நடையில் அந்த மொழியினுடைய பிரத்யேகத்தை நிச்சயமாக பயன்படுத்தி கொண்டே இருப்பார். எனக்கு வாய்த்திருக்கிற மொழியில் என் கதைகளில் நான் இப்படி எழுதினால் நன்றாக இருக்கும் என்ற என்னுடைய அனுபவத்தை நான் மொழியின் விளையாட்டாக என் கதைகளில், கவிதைகளில் பதிவு செய்வேன். அவ்வளவுதான். சூப்பருங்க. அவரவர்களுக்கு உண்டான பாணின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அந்த வகையில நம்ம அவங்களுக்கு இருக்கிற பாணியை அப்படியே நம்ம பயன்படுத்தி எழுதணும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கருத்து. தழுவல் இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு சுயமான பாணியில கதைகளை கொண்டு வரணும். அவங்களுக்கு இருக்கிற அவங்களோட டேலண்ட்டை வச்சு நம்ம கதைகளை செதுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயங்கள். அவங்கவுங்க அப்பதான் ஒவ்வொரு கதைகளுக்குமான வித்தியாசங்கள் மற்றவர்கள் இதுல நமக்கு கிடைக்குங்கிறது ரொம்ப அற்புதமான பதில்ங்க. என்னுடைய அடுத்த கேள்வி உங்களுடைய ஓவியங்கள் பத்தி தான். கதைகள் தொடக்கத்தில் உள்ள ஓவியங்கள் ஒரு நவீன ஓவியத்தை போல புரிந்தும் புரியாமலும் அழகியலை கொடுக்கிறது. வாசகனின் கற்பனையே ஒரே இடத்தில் முடக்காமல், வாசகனுடைய கற்பனையை ஒரே இடத்துல முடக்காமல் பல கோணங்களில் பிரிய செய்வதற்காகவே இத்தகைய நுண்மையான ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கிறதாக நான் அவதானிக்கிறேன். எனது அந்த அவதானிப்பு சரிதானா? அந்த ஓவியங்கள் பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த ஓவியங்கள் சிலவற்றை மற்றவங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக காட்டணும்னு நினைக்கிறேன். ஆனா அலல் விரணம் அந்த சிறுகதையில பாத்தீங்கன்னா அந்த ஓவியங்கள் இப்படி இருக்கும். தெரியுதா? நான் கவிதை நூல்ல எடுத்து காட்டல. இது ஒரு சைக்கிள்காரரை பத்தின ஒரு கதை. அதுல இருக்கும் இந்த மாதிரியான ஓவியங்கள். தெரியுதா எல்லாருக்கும்? இந்த மாதிரி உங்களுடைய இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த உடல் பூக்கான அந்த ஓவியமும் இப்படி இருக்கு. இந்த மாதிரி ஓவியங்கள் ரொம்ப அதை பத்தி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க தோழர். நாம ஒரு முழு புகைப்படம் எடுத்தோம்னா உங்க கையில ஒரு புகைப்படத்தை பிரிண்ட் போட்டு கொடுத்தாங்கன்னா முதல்ல நீங்க யார பாப்பீங்க? புகைப்படம் தாங்க. யாரா இருந்தாலும் இப்ப எல்லாம் எழுத்துக்களுக்கு முன்னாடி பாக்குறது இல்ல நான் ஒரு சின்ன சும்மா விளையாட்டா கேக்குறேன். நம்ம ஒரு குழு புகைப்படம் எடுக்கிறோம்னு நான் எங்க இருக்கேன்னு முதல் முகம் யாரோட? நிச்சயமா. ஆனா நான் என்ன செய்வேன், நம்ம ஒழுங்கா தெரியறோமா, நம்ம கண்ணு நம்ம எப்படி இருக்கோம்? சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. நம்ம ஒழுங்கா சிரிச்சிருக்கோமா, பல்ல தெரியுது, கண்ணை மூடிட்டோமா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அழகா இருக்குமா அப்படின்னு முதல்ல நம்மளை பார்த்துட்டு சுத்தி உள்ள எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். கொஞ்சமாவது இப்படி கழுத்து சாஞ்சிட்டு அவளை பக்கமா இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து. ஆனா எனக்கு என்னோட கதைகள் பிரசவம் ஆகும்போது அது எந்த இலக்கிய பத்திரிகையானாலும் சரி, இல்ல நான் பாக்குறது என் படைப்புக்கு என்ன மாதிரி ஓவியம் வரைந்திருக்கிறார்கள், யாரு ஓவியம் வரைந்திருக்கா அப்படிங்கறதுதான் நான் முதல்ல பார்ப்பேன்.
அந்த ஓவியம் இந்த கதைக்கு அத்தனை பொருத்தமாக இருக்கிறதா, இதை இப்படி வரைந்திருந்திருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் கூடுதல் மெனக்கெட்டிருக்கலாமா அந்த ஓவியர்கள் அப்படின்லாம் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய எழுத்துக்களை நான் வந்து வாசிக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த புத்தகங்கள் என்னுடைய முதல் புத்தகத்திலிருந்து இப்போ வந்திருக்கிற அழல்வரணம் மறைக்க அத்தனை புத்தகங்களும் திண்டுக்கல் தமிழ் பித்தனுடைய ஓவியங்கள். அது இந்த அரங்கரிக்கும் மிக நேர்த்தியான மிக உணர்வான அவர்களின் தூரிகைகள், செய்த மாயஜாலம் என் கதை தொகுப்புகளுக்கு பெரும் பெரும் படமாக அத்தனை கதைகளையும் சித்தரிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் புத்தகத்தின் கட்டமைப்பிலிருந்து புத்தகத்தின் கதையின் வாசலுக்குள் நுழைவதற்கு முன்பாக ஒவ்வொரு வாசலுக்கும் அந்த ஓவியத்திற்குள்ளாக ஒரு நிமிடமாக செலவழித்த பின் தான் கதைக்குள் நகர்கிறார்கள். அந்த கதையை வாசித்து முடித்த பிறகு அந்த கதை தன்மையையும் கதை கருவையும் முன்னால் வைத்திருக்கிறது ஓவியத்தையும் பொருத்தி பார்த்து ஒரு தன்னிறைவை பெறுவதற்காகவே நான் அப்படியான ஓவியங்களை கதைகளுக்கும் கவிதைகளுக்கும் பயன்படுத்தேன். இன்னும் சொல்ல போனா அந்த ஓவியங்களுக்காகவே ஒரு கதையை எழுதிய அனுபவங்கள் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட கவிதைகள் தொகுப்புகளில் சில நல்ல ஓவியங்களுக்கு அதை கவிதைகள் எழுதிய அனுபவம். அதனால் கலைகளில் ஒரு மிக சிறந்த கலையாக ஓவியங்கள் ஓவியங்களை நாம் எங்காவது தன்னுடைய தொகுப்புகளில் அழகியல் ரீதியாக அல்லது ஒரு கவிப்பு ஒரு படைப்பின் வெளித்தன்மையாக சித்திரத்தை நாம் பயன்படுத்துவதில் எதற்கும் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் நான் என்னுடைய கதைகளாக இருக்கட்டும் கவிதைகளாக நல்ல ஓவியங்களை நல்ல ஓவியர்களிலிருந்து தேர்வு பெற்று அதன் தொடர்ச்சியாக நான் பயன்படுத்திக் கொள்வதேன். என்னுடைய மனதில் வெளியாகிற கதைகளில் ஏதால ஒரு 9 கதைகளுக்கு அரசு வந்து ஓவியம் வரைந்திருக்கிறார். ஒரு கதைக்கு வந்து மணிவண்ணன் சொல்ல ஓவியம் உயிரெழுத்து பத்திரிகைகளில் வந்த கதைகளுக்கு ரவிக்காலக்கு வந்து ஓவியங்கள் வரைந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஓவியங்கள் மீதான காதலை ஒருபோதும் நான் தள்ளி வைப்பதே இல்லை. சில ஓவியங்களுக்காக கதைகளை எழுதியிருக்கிறேன், கவிதைகளை எழுதியிருக்கிறேன். சில கதைகளுக்காக கவிதைகளுக்காக ஓவியங்களை தேடி அலைந்திருக்கிறேன் என்றுதான் நிதர்சனமான உண்மையோடு. நீங்க உங்களுடைய ஓவியத்திற்காக கூட கதைகள் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஓவியத்தை பார்த்துட்டு அப்படி பார்த்து பண்ணின அனுபவத்துல ஏதாவது ஒரு கவிதையா இல்ல சிறுகதைகளா அதை பற்றி ஏதாவது பகிர்ந்து கொள்ள முடியுங்களா? கவிதைகள் நான் பண்ணியிருக்கேன். கவிதைகள்ல வந்து என்னுடைய கோடையில் படங்கி பார்த்த வீடு அப்படின்னு ஒரு கவிதை தோன்று. அது உங்களுக்கு இருந்தா கிடைக்கலான்னு தெரியல எனக்கு. அந்த கோடையில் படங்கி பார்த்த வீட்டுல வந்து ஒரு எலிவலைக்குள் வந்து அது அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்து பண்ணுற விஷயங்களாக எனக்கு சில நல்ல ஓவியங்கள் சற்று நினைவுல இல்ல, சில நல்ல ஓவியங்களை கவிதைகளாக ஆக்குவதற்கான சில முயற்சிகளை எல்லாம் நான் செஞ்சிருக்கேன். அது நல்ல படைப்புகளாகவும் வந்திருக்கிறது. ஆக்சுவலி நீங்க அந்த கூரையில் பரங்கி பூத்த வீடு அந்த சொன்னோன்னே எனக்கு இப்போ ஒரு ஸ்பான்டேனியஸா ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. அந்த தொகுப்புல இருக்கிற கவிதைகளுக்கு நீங்க வந்து கவிதைகள் பார்த்தா அது வேற விதமான கவிதைகள் மாதிரி இருக்கு. அந்த 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 தொகுப்பு இப்போ உங்களுடைய முதல் தொகுப்புல இருக்க கவிதைகளுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கு தலைப்பு கூட தலைப்பு இடாமல் கவிதைகள் இருக்கு. அடுத்தடுத்த கதைகள் இது கண்டினியூவேஷனா இல்ல இதோட இந்த கவிதை முடிஞ்சிருச்சான்னு கூட நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு சில இடத்துல தோணுதுங்க. நீங்க அந்த இதை குறைச்சி வச்சிருக்கனால ஒரு பேஜ்ல அவ்வளவுதான் இருக்கு ஒரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இந்த கூரையில் பரங்கி பூத்த வீடு இந்த கவிதை தொகுப்பை பத்தி சொல்லுங்களேன். கூரையில் பரங்கி பூத்த வீடு வந்து ஒரு வாழ்வியலின் குறுக்கு தோட்டத்தை வந்து ஊடுருவி பார்த்த கவிதை தொகுப்பு. நீங்க சாதாரணமா கிராமத்தினுடைய சொல்லவட்டைகளில் பேசுற மாதிரியான கரை அம்ச தமிழோடு கொண்ட கவிதை தொகுப்பு கூரையில் பரங்கி. அதை வாசித்து அழுத்தமாக விமர்சனம் செய்கிற அன்புரிய தோழர்கள் வந்து கலைவன்மத்தை இன்னும் சில தோழர்கள் கூட இருக்கலாம். நீங்க ஒவ்வொரு விஷயமும் காணொலிகள் மீது நாம் எவ்வளவு அன்பு செலுத்திருக்கோம் அப்படிங்கிறது
தோழர் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ம், ரொம்ப குறைவா கேக்குதுங்க. நானே ரொம்ப இங்க பக்கத்துல வந்து கேட்கும்பொழுது கூட எனக்கு கேக்குதுங்களா தோழர்? என்னால இப்ப ஒரே கேக்குதுங்க. ஃப்ளோ வந்து ஆமா ஆமா என்னால ஒரே ஃப்ளோ வந்து ஒரே லெவல்ல வந்து மெயின்டைன் பண்ணணும். என் மைக்ரோஃபோன்ல அந்த பிச் கரெக்டா மைக்கு தான் இருக்கும். ஏதோ இந்த ஊர்ல ப்ராப்ளம். ஆனா ஃபர்ஸ்ட் ஆக நீங்க மாட்டேன். கேட்டது நல்லா இருந்தது. இப்ப மறுபடியும் ஒரு மாதிரி விட்டு விட்டு கேக்குதுங்க. இப்ப கேக்குதா தோழர்? இப்ப சரியா? கேக்குதுங்க. உங்களை நான் ரொம்ப தப்புப்படுறேன் தோழர். சரி, மன்னிக்கணும் தோழர். அதான் தோழர், ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து கிராமத்தினுடைய நெடிய வாழ்வை வந்து குறுக்கு வெட்டு தோட்டத்திலிருந்து மிக இயல்பாக சொன்ன கவிதை தொகுப்பு வந்து கோயிலில் பழகி பெரிய மெடுக்கடல்கள்லாம் அதான் ஒவ்வொரு சின்ன 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 நிகழ்வுகளையும் ஒரு கதைத்தன்மையோடு கவிதையாக மாற்றினால் என்னவாக வரும் அப்படிங்கிற வாழ்வை வந்து சித்தரித்த கவிதை தொகுப்பு வந்து ஒரு தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் வந்து தூண்டி முள்ள மாற்றம் இடைக்காக போயிருக்கும் போது கரெக்டா அந்த தூண்டிக்கார பிடிச்சி இழுத்துருவான். ஆனா அந்த அதற்குள்ளுக்கு கண்மூடி இருக்கிற குஞ்சுகள் வந்து என்ன அது ரொம்ப சொல்றது அழகான உங்களுக்கு இறந்து போகிற ஒரு காட்சி இருக்குல்ல, அது ஒவ்வொன்றும் சின்ன சின்ன கரெக்ட்டுங்க. ஒரு கதை வடிவிலான ஒரு தாய் கவிதை. ஆமாங்க. அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுதா தன்னுடைய இருக்குங்க. தாயை இழந்த ஆட்டுக்குட்டிகள் வந்து ஆட்டுக்குட்டிகளுக்கு வந்து பெரும்பாலும் பால் போடுற வழக்கம் இருக்கும். ஆனால் ஒரு கிராமத்துல வந்து ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி கருக்குட்டி என்கிற பேதம் அறியாமல் தன்னுடைய மாடுபை தன் மாடில் ஈடுகிற சுரக்கிற பாலை வந்து ஆட்டுக்குட்டிக்கு கொடுத்து ஒரு நாள் வளர்க்க முடியுமா அப்படின்றால் அது சாணூரிய கல்வியில் இருக்கிற காரணம் சாத்தியப்படுத்த இன்னைக்கு ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் நாய்களுக்கும் மனித பெயர்களை வைத்து அழைக்கிற விஷயமும் அவைகள் பதில் சொல்லாது என்று தெரிந்தும் கூட அவைகளோடு விளையாடுகிற மனிதர்கள் இருக்கிறாரே. அந்த மில்லந்தி மனிதர்களுடைய வாழ்வியலை எழுதி பார்த்த இன்னமும் சொன்னா அந்த கிராமத்துல வந்து அவங்க வீட்டுக்கு போகணும்னா எந்த வீடுன்னா முகவரி கேட்கிறவங்களுக்கு அதான் புதையில பறக்கிட்டு இருக்க அந்த வீடுதான் அப்படின்னு அடையாளம் சொல்லி அனுப்புகிற முகவரியாக இருக்கிற இயற்கையும் காணொலியும் நாங்க மாடு கட்டிருக்க ஒரு வெள்ள மாடு அந்த வீடு தாங்க அவங்க வீடு. அங்க ஒரு மைக்கோல் பொருளுக்கும் பெருசா தெரியும் அந்த வீடுதான் அது. அந்த ஒரு சாணி வந்து அடித்து வச்சிருப்பாங்க அந்த வீடுதான் அவங்க வீடு. இயற்கையும் காணொலிகளையும் மையமாக வைத்து வாழ்ந்த வாழ்வை இருக்கு பார்த்தேன். வினிதாக்கா அவர் பேசுறது கிளியரா இல்லையா? எனக்கு மட்டும்தான் தோழர் கொஞ்சம் நீங்க சத்தமா பேசுனீங்கன்னா எங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நாங்களே ரொம்ப காது கொடுத்து ரொம்ப கேட்கும் பொழுதே விட்டு விட்டு கேக்குதுங்க. நீங்க இதுக்கு மட்டும் தான் கேக்குதுங்க தோழர். சத்தமா நீங்க ஒரே ஒரு தடவை அது கேக்குது. அதுக்கப்புறம் விட்டு விட்டு ரொம்ப கேக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் லவுடா கொஞ்சம் உயர்த்தி பேசுங்க. எங்க இருந்து இப்ப நான் பேசணும்னு சொல்லுங்க தோழர். அங்க இருந்து பேசுறேன் நான். எங்க இருந்து ஒவ்வொரு வீட்டுலயும் வாசல்ல வந்து பரங்கி பூத்த வீடுன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம்னு சொன்னீங்க. ஆமா, ஒவ்வொரு வீட்லயும் அடையாளமாக காவிரிகளும் இயற்கையும் எப்போதுமே அடையாளமா இருக்கும். அந்த கோயில பரங்கி பூத்து இருக்கிற வீட்டுக்கு போங்க அப்படின்னு முகவரியாக சொல்லுவாங்க. என்னால வந்து அம்மா வந்து அந்த வீட்டுல வந்து தூக்கு மாட்டி சேர்த்த பிறகு யாரும் புதுவையில் பரங்கி பூத்த வீடுன்னு சொல்றது இல்லை, இப்ப தூக்கூர் நாள் வீடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்றது ஒரு வாழ்வின் அடையாளமாக என்ன பெயர் மறுபடி விட்டது ஒரு தலைமுறை இடைவெளி இல்லை அப்படிங்கிற ஒவ்வொரு காட்சியையும் பதிவு செய்து வீட்டில் தூக்குவது புதுவையில் பரங்கி அந்த தலைப்பே ரொம்ப மண்வாசனையோடு இருக்கு. அது ரொம்ப நுட்பமான தலைப்பு என்று வண்ணதாசன் வந்து அவருடைய முகநூல்ல ஒரு பதிவிட்டு அந்த கவிதை பேசியிருக்காங்க. இன்னும் கூட அவர் சொன்னார், இந்த கவிதை தொகுப்புல வருகிறது வந்து ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு கதையாக வேண்டியவர்கள் தயவு செய்த அவைகளை வந்து கதைகளாக மாறுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நான் கூட அந்த ஒரு கவிதை எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு அந்த நூல்ல அந்த கவிதை நூல்ல வந்து என்னை பாதித்த ஒரு கவிதைனா அதோட துவக்கத்தையும் நடுவுலையும் இறுதியும் பகுதியும் சொன்னா ஒரு கதைக்கான அத்தனை பொருத்தங்களும் இருக்கும். பால் பிடித்து திரிந்த கதிர்களை தின்று வயிறு உப்பி செத்து போனது தலைச்சங்குட்டிகளை ஈன்றெடுத்த
செங்கமலம் அத்தையின் வெள்ளாடு அப்படின்னு அந்த கவிதையினுடைய துவக்கம் இருக்கும். இறுதி பகுதி அந்த கவிதை எப்படி முடிஞ்சிருக்கும்னா, இரவில் அவள் உடல் புகுந்த அரளி சாறு, இரவில் அவள் உடல் புகுந்த அரளி சாறு விடியலில் ஊர்வாயில் கசந்தது அப்படின்னு அந்த இறுதி பகுதி, இறுதி 2 வரிகள் வந்து அப்படி இருக்கும். விடியலில் ஊர்வாயில் கசந்தது அப்படின்னு. ஆக்சுவலா அந்த நீங்க சொல்ற அந்த வரிகள் வந்து 2 கவிதை, 2 துவக்க வரியும் இன்னொரு கவிதை, இறுதி வந்து இன்னொரு கவிதை. பாத்தீங்களா, எனக்கு இந்த குழப்பம் இருக்கு உங்க நூல்ல. ஏன்னா எது எந்த கவிதைக்கான இதுங்கிறது எனக்கு இந்த அதுதான் அதுல கவிதைகளுக்கு உங்களோட கவிதைகளுக்கு நீங்க இதுவும் கொடுக்கல, ஹெட்டிங்கும் இல்ல. அந்த எந்த கவிதைகளுக்கும் ஹெட்டிங்கும் இல்ல, கீழே வந்து முடிஞ்சதற்கான எந்த ஒரு குறியீடும் இல்ல. ஒரு பக்கத்துல ஒரு கவிதையும் நீங்க பிரதிபலிச்சிருக்கீங்க, அதோட கண்டினியூஷன். ஏன்னா மத்த தொடர்கள்ல அடுத்த பேஜுக்கும் உங்களுடைய கவிதைகள் தொடருது. ஆனா இதுல வந்து ஏன்னா ஒரு கதையை சொல்றீங்க, ஆனா அந்த கதைகளை அதுக்குள்ள நீங்க முடிச்சிருக்கீங்களா, அதோட தொடர்ச்சியா அது அந்த கவிதையினுடைய தொடர்ச்சியான்னு எங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கு. ஒரு வாசகர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் இருக்கு. அதுதான் உண்மைங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற நவீன கவிதைகளை தொடர்ச்சியா கவிதை நூல்ல வந்து நாம பார்த்தோம்னா வாசகர்களை குழப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் இல்லை. ஒரு சின்ன சின்ன கவிதை வந்து உண்மையிலே கவிதை வந்து விளக்கப்படக்கூடாது, விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சின்ன புரிதல் வந்து அந்த கவிதை தன்மைக்குள்ளுக்கு இருக்கும். நீங்க வாசிச்சீங்கன்னா அதுதான் இன்னொரு கவிதையினுடைய ஒரு துவக்கம் இறுதிக்கான எந்த கட்டமைப்பும் இல்லாத ஒரு மொழி நடைங்க அது. நீங்க உங்களுடைய அது ஒரு வித்தியாசமான ஒரு கவிதை தொகுப்பு தான் அது. நம்ம கவிதை அப்படிங்கறத தாண்டி அது ஒரு வித்தியாசமான நீங்க அந்த கவிதை தொகுப்புல வந்து இல்ல அந்த கவிதை ஒவ்வொரு கவிதையும் முடியும் போது அடியில பாத்தீங்கன்னா ஒரு பரங்கி பூ, ஒரு சின்னதா ஒரு பரங்கி பூ இருக்கும். நீங்க அதை பாத்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆமா, கீழே கடைசியா ஒரு பூ மட்டும் போட்டுட்டு ஒரு அப்ப வந்து அது கதையினுடைய இறுதின்னு அர்த்தமா? அது அந்த பக்கத்து நீ ஒவ்வொரு பக்கத்துலயும் அதே இது வச்சிருக்க. நீங்க அது என்ன பண்ணிருக்கலாம், பக்கத்தினுடைய இறுதியில வச்சிருக்கிறதுக்கு பதிலா கவிதையின் அந்த கடைசி புள்ளிக்கு பதிலா அதை வச்சிருந்தீங்கன்னா கவிதை முடியுதுனாச்சு ஒரு இது இருக்கும். நீங்க பக்கத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்திலும் இருக்கும்போது ஒரு அழகியலுக்காக நீங்க ஒவ்வொரு பக்கத்திலையும் அந்த பரங்கி பூ இருக்குங்கிறத மாதிரி புரிஞ்சு கொள்ள முடியுதுங்க. ஏன்னா அந்த தலைப்பு அது இருக்கனால அந்த கவிதை நூலை வந்து ஏன்னா மிடில் பண்ணி தான் போட்டிருக்கீங்க. ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த பரங்கி பூ வந்து ஒவ்வொரு பேஜுக்கும் சென்டர்ல வந்து இருக்குதுங்க. அந்த மாதிரி புரிந்து கொள்ள முடியதா இருக்கும். ஓகே, நான் அடுத்த கேள்விக்கு வரேன். அது ஒரு அழகான ஒரு கேள்வி. உங்கள் கதைகளில் வரும் மருதாள், கலியம்மா, மச்சுவல்லி, பாக்கியம், செவ்வரளி, பூசாரி சுடலை, சாணப்பன் என விளிம்பு நிலை மனிதர்களின் சித்திரங்கள் வெறும் பாத்திரங்களாக இல்லாமல் ரத்தமும் சதையுமான மனிதர்களாக இருக்கிறார்கள். இவர்களின் உலகம் எவ்வளவு விளிம்பு நிலை மக்களின், அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, விளிம்பு நிலை மருதாள் போன்ற மனிதர்களை எப்படி கண்டடைகிறீர்கள்? அந்த அந்த விஷயம் எப்படி நடக்குது? அவர்களுக்கான அந்த அபூர்வமான சொற்கள் அதுல வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அகத்தேடல்கள் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து சொற்களினுடைய இலக்கிய நயமான சொற்களினுடைய தேடல் தெரியுதுங்க. நீங்க வந்து இந்த சொற்களை படிக்கும் பொழுது எடுத்து வச்சுட்டு இதை வந்து கதைகள் நம்ம பயன்படுத்தலான்னு பண்ணுவீங்களா? அதை பத்தியும் சொல்லுங்க. 2 கேள்விகள்ங்க. இளைஞர்களுக்கு நீங்க இதுல வந்து நீங்க சொல்லி முடிங்க. நான் அடுத்த கேள்விக்கு வரேன். அதெல்லாம் ஒரு சிலத்தையுமே நம்ம வாழ்க்கையில கிராமத்துல நீங்க கொஞ்சம் காது திறந்து வச்சிருந்தீங்கன்னா, கிராமத்து பாடுற மனிதர்களோட கொஞ்சம் நெருங்கி பழகிறீங்கன்னா, அல்லது காதுகளை மட்டும் திறந்து வைத்திருந்தீங்கன்னா, அவ்வளவு கதைகளுக்கான கண்டனம், அவ்வளவு வித்தியாசமான அல்லது நம்ம ஒதுக்க முடியாத
பெயர்களும் வாழ்வியல் வாழ்க்கைப்பாடுகளும் நமக்கு அப்படியே தினதினம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பொத்தாரி, சுடலை, சாணப்பன் இப்படியான கதாபாத்திரங்கள் வேற எங்கேயுமே இல்லை. தன்னோட வாழ்க்கையில தன்னோட நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட அல்லது கண்ணுக்கு முன்னால் இருந்த ஒரு வாழ்க்கையை எழுதி பார்த்த கதைகள் தான் அவைகள். ரத்தச்சுவைன்னு பன்றி வளர்க்கிற அந்த சாணப்பன் என்கிற அந்த கதையை ஓட்டு தாழ்வாரத்துல வழிகிற மழையில தொடங்கி அதே மழையில முடிச்சுடைய மழை நிறைவடையும் போது அந்த கதை முடியும். அப்படி ஒரு சின்ன சின்ன பொயட்டுக்கான சின்ன சின்ன வாழ்வியலுக்கு ஒரு கருவாக எடுத்துக்கொண்டு ஒரு பன்றி வளர்க்கிறவர்களுக்கான மானமும் ரோஷமும் அவளுடைய கோபமும் ரௌத்ரமும் ஆமா அந்த ரத்த அந்த அந்த கதை பாத்தீங்கன்னா ஒரு பன்றி, அந்த பன்றிகளை அவர் குறிப்பிடுவதே ஒரு அழகா இருக்கும். 4 விதமான அந்த ஏஜ வச்சு அந்த பன்றிகளை 4 விதமா பிரிச்சிருப்பாரு. சிறுசுகள், பதுசுகள், அந்த மாதிரி 32 பன்றி குட்டிகள் இருக்கும். அதுக்கும் அந்த விடலை, இந்த விடலைங்கிற வார்த்தை அவருக்கு ரொம்ப அவரை விடாம தொடர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விடலை, அந்த கதாபாத்திரம் அந்த வாக்கிய கதாபாத்திரம் இறுதியில அந்த ஒருத்தரை கடிச்சு கொதறி அதுக்கப்புறம் அது சிறுத்தை கடிச்சதா வர்ணிச்சு அந்த கதையை அந்த சொட்டு தாழ்வாரத்துல அந்த பன்றி குட்டியினுடைய அந்த அந்த மார்போட எடுத்து சாத்திக்கிறதா அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இல்ல அது ஒரு சாதிய பின்னணியை சித்தரிக்கின்ற முக்கியமான கதை. நீங்க ஒரு முதலாளிக்கும் ஒரு தொழிலாளிக்கும் அல்லது ஒரு விளிம்பு நிலை மனிதருக்கும் அல்லது ஒரு ஆண்டான் பரம்பரை என்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்குமான வாழ்வியல் போராட்டம், ஒரு சாதிய வன்மத்தை அல்லது கீழ்நிலை மனிதர்களை இழிவாக பார்க்கிற அல்லது அவர்களுக்கான கண்டித்த சுதந்திரத்தை சேதப்படுத்துவதும் காயப்படுத்துவதுமான விஷயத்தை பேசுகிற ஒரு ஜாதிய அரசியலில் பேசுகிற ஒரு கதை அவன் இறக்கும்போது கூட இந்த பொண்ணால்தான் செத்து போயிட்டான்னு தன்னை அங்கீகரிக்க முடியாத, மரணத்தை கூட அங்கீகரிக்க முடியாம ஒரு சிறுத்தை தன்னை கொண்டிருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த சாவை பெருமைப்படுத்திக் கொள்கிற ஒரு சாதிய மனோபாவத்தை சித்தரித்த கதையை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நீளம் என்ற பத்திரிகை கதை. அதனாலதான் அந்த ரத்தச்சுவை அப்படின்னு ஆக்சுவலா பன்றி கடிச்சு கொள்ளவே கூடாது எந்த மனுஷனையும். ஆனா பன்றி வளர்க்க கதாபாத்திரத்தை நீங்க அப்படி பண்ணிருக்கீங்க, வடிவமைச்சு அதை விரசம கடைசியா அப்படி முடிச்சிருப்பீங்க. ஆக்சுவலி டைம் இருந்ததுன்னா ஒரு இடத்துல அதை கேட்டு ஒரு கேள்வி வச்சிருந்தேன். அப்புறம் 2-3 கேள்விகளை ஒன்றா இணைச்சு இன்னும் நிறைய முக்கியமான கேள்விகள் இருக்கனால அந்த மாதிரி கொண்டு வந்தேன். நீங்க சொல்லங்காட்டி அது ஞாபகம் வந்துருச்சு. இன்றைய டிஜிட்டல் உலகில இளைஞர்கள், படைப்பாளர்கள், இளைய படைப்பாளர்கள், இளம் படைப்பாளர்கள் தங்கள் தனித்துவமான அடையாளத்தை எப்படி கண்டடைய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? தன் வாழ்க்கையை உற்று நோக்குவதன் மூலம் அவங்களால கண்டுபிடிச்சுக்க முடியும். வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நம்ம வாழ்க்கையிலிருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நமக்கு சுற்றி இருக்கிற மனிதர்கள் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. நாம பழகுற மனிதர்கள், நாம் பார்க்கிற மனிதர்கள், நாம் சந்திக்கிற அன்றாட வாழ்வியலிலிருந்து பல்வேறு விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஒரு படைப்பாளனாக செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சமூகத்தை உற்று நோக்குவது. அப்படி உற்று நோக்குவதன் மூலம் அவனுக்குள்ளுக்கு ஏராளமான புதிய விஷயங்களும் சிந்தனைகளும் கருத்து பரிமாற்றங்களும் சமூக ஏற்றத்தாழ்வுகளும் சிக்கல்களும் அதை களைவதற்கான தீர்வுகளும் தொடர்ந்து ஒரு படைப்பாளனாக இருக்கும்போது அதை எப்படி படைப்புக்குள்ளாக கொண்டு வருவது என்றும் அல்லது அதை ஒரு சமூக போராளியாக அணுகும் போது அவைகளுக்கு எப்படி தீர்வு காண்பது என்றும் சிந்திக்க தோன்றிக் கொண்டே இருக்கும். இவைகள் எல்லாமும் வாழ்வில் இருந்து கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு படைப்பாளனாக அதை சுவீகரித்துக் கொண்டு படைப்பாக மாற்றுவது என்றுதான் ஒவ்வொரு எழுத வருகிற ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்று நினைக்கிறேன். கூடுதலாக நமக்கு முன்பும் நமக்கு பின்பும் சமகாலத்திலும் எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளர்களின் எழுத்துக்களை வாசிப்பதும்
அதிலிருந்து இருக்கிற நுட்பங்களை கற்றுக்கொள்வதும் அவர்களின் படைப்பாளர்களாக இருக்கும் பட்சத்தில் அது கூடுதல் பலத்தை தரும் என்று நான் நம்புகிறேன். நீங்க கேட்டு இப்ப கொடுத்த பதில்ல இருந்து எனக்கு ஒரு கேள்விங்க. ஒரு இப்போ நம்ம ஒரு சிறுகதையிலேயோ கவிதையிலேயோ ஒரு ஒரு விடயங்களை நம்ம சொல்ல வரும் பொழுது அதற்கான தீர்வை அந்த கதையின் இறுதியில் நம்ம கொடுத்திருக்கிறோமா, வாசகர்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறோம்? இது எந்த விதத்தில் சரி என்று நினைக்கிறீர்கள்? தீர்வு காணுவதற்கான ஒரு பதிவை நம்ம கொடுக்கிறோமா? கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படைப்பாளன் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிற ஒரு மனிதராக இருக்கவே முடியாது ஒரு போதும். ஏன்னா எல்லா படைப்புகள்லையும் நீங்க இப்ப சொல்லும் பொழுது சொன்னீங்க இளைஞர்கள் அதற்கான தீர்வுக்கான ஒரு விஷயங்களையும் அதுல சொல்ல வேண்டும் என்பதை குறிப்பிட்டீங்க. ஒரு சமூக போராளியாக இருந்தால் அந்த போராளி அந்த பிரச்சனைக்கு உள்ளான தீர்வுகளை கண்டறிவதற்கு இந்த சமூகம் கற்றுக் கொடுக்கும் என்று சொன்னேன். ஒரு படைப்பாளனாக இருந்தால் அந்த படைப்பாளி தன் எழுத்துக்கு தேவையான நுட்பங்களை அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னேன். அப்படி தன் காதுகளை திறந்து வைக்கும் போது இந்த சமூகம் தனக்கான விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு வழங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு படைப்பாளர் அதை சுவீகரித்துக் கொண்டால் உண்மையான ஒரு கலைத்தன்மையுடைய படைப்பை உருவாக்க முடியும். அதற்காக இந்த சமூகத்தை உற்று நோக்குவது அவசியம் என்றுதான் நான் என்னுடைய கருத்தை பதிவு செஞ்சு சொல்ல. அருமைங்க அருமைங்க. எனது அடுத்த கேள்வி முதல் உங்களுடைய வானொலி பற்றினது. 12 ஆண்டுகள் வானொலி அறிவிப்பாளராக செயலாற்றியிருக்கிறீர்கள். என்னுடைய கேள்விதான், அதாவது ஒலி வடிவமான கவிதைகளின் மூலமாக வரி வடிவத்தை எந்த அளவிற்கு உங்களுக்கு பாதிச்சது? நீங்க அந்த உங்களுடைய வானொலி இது பிறகுதான் நீங்க வானொலியில கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் இருந்திருக்கீங்க. அதிலிருந்து கவிதைக்கான அந்த தருணம் ஒலி வடிவம் உங்களுக்கு இந்த வரி வடிவத்திற்கு எப்படி உதவியது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதுலயே இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு. ஒரு படைப்பாளராக உங்கள் எழுத்துக்களில் இந்த வானொலி பின்புலம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அவதானிப்புகளை உங்களுக்கு கொடுத்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரிங்களா, முதுகலை நான் தேர்வு எழுதி முதுகலை ஆங்கில இலக்கியம் தேர்வு எழுதி வைத்த பின்பாக எனக்கு வானொலி பணி அனுபவம் கிடைத்தது. அதனால அதுக்கு வானொலிக்கு போய் தான் ஒரு படைப்பாளனாக மாறினேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் ஆங்கில இலக்கிய முதுகலை படித்து முடிச்சுட்டு எனக்கு கொடுக்கிற இலக்கிய ரசனையும் இலக்கிய தன்மையும் தான் வானொலிக்கு போகணுங்கிற வாசலை திறந்து வைக்கிறது. அங்க போன பிறகு இலக்கிய சிறகுகள் என்று ஒரு இலக்கிய நிகழ்வை என் கைவசம் ஒப்படைத்தார்கள். அதில் பல்வேறு ஆளுமைகளை சந்திக்கிற நேர்காணல் செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எழுத்தாளர் பாமா, கண்மணி குணசேகரன், யுகபாரதி, முத்துக்குமார், மதன் கார்கி, சா தமிழ்ச்செல்வன், நந்தலாலா, இப்படி பல்வேறு ஆளுமைகளை நாம் நேர்காணல் செய்வதற்கான வாய்ப்பை ஒரு மேடையாக்கி களமாக வானொலி எனக்கு வழங்கியது. அதன் மூலமாக அதற்காக நிறைய தேடி வாசிக்க வேண்டியிருந்தது. அந்த வாசிப்பின் மூலம் புதிய புதிய இலக்கிய வகைமைகளை இலக்கிய படைப்புகளை படிக்க வேண்டிய வாய்ப்பு உருவானது. அதன் மூலம்தான் நாம் புதிய ஒளி வடிவம் என்று வரி வடிவம் என்றெல்லாம் இல்லை, ஒளி வடிவத்திலேயே புதிய போயட்டிக்கான பாடல்களையும் ரசிப்பு தன்மையும் எனக்குள்ளாக இருந்தது. அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றாலும் கூட இலக்கிய ரசனையான பாடல்களையே எடுத்து ஒளிப்பதிவு செய்து பிராட்காஸ்ட் செய்த வழக்கம் இருந்தது. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து புத்தகம் எழுத வேண்டும், படைப்புகள் படைக்க வேண்டும், அது இதழ்களுக்கும் வெகுஜன பத்திரிகைகளுக்கும் அனுப்ப வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவு எடுத்து பின்னாளில் படைப்பாளனாக உருவானோம். ஆனால் ஒரு படைப்பாளனாக தான் அதுக்குள்ளுக்கு நுழைந்தோம். ஏன்னா அப்பவே சிறு பத்திரிகைகளுக்கும் கையெழுத்து பத்திரிகைகளுக்கும் நாங்கள் எழுதிட்டு இருந்தோம். வெளிச்சம், கீற்று, திருச்சியில் வெளிவந்த தீக்குச்சி என்கிற நந்தலால நடத்திய பத்திரிகை, அப்புறம் ஏர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, இன்னொரு தச்சன் என்று திருவையார் தச்சை மாவட்டத்தில்
தச்சன் நாகராஜன் என்று நடத்திய தச்சன் பத்திரிகை, இப்படி சிறு பத்திரிகைகளில் எழுதிய அனுபவம் ஏற்கனவே இருந்துதான் வானொலி நிலையத்திற்குள் நுழைந்தோம். அது ஒளி வடிவமாக இருந்தாலும் வரி வடிவமாக இருந்தாலும் இலக்கிய ரசனையோடு பயணிக்கிற வாழ்க்கை எனக்கு அமைந்ததை நான் வளமாக கடந்துகிறேன் தோழர். அருமைங்க தோழர். அற்புதமா உங்களை கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. இறுதியா ஒரே ஒரு கேள்வி, நேயர்களுடைய கேள்விகளுக்கு போயிடலாம். 2 விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய தாழ்வாரம் நவீன இலக்கிய களம் பற்றி உங்களுடைய பார்வை, அதை பகிர்ந்து கொள்ளுங்க. அப்புறம் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், நாவல் எழுத நடுவிலே சொன்னீங்க நாவலுக்கான கதைக்குறி வைத்திருப்பதாக, அதை பற்றியும் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை பற்றியும் பகிர்ந்து கொள்ளுங்க. கும்பகோணத்துல கவிஞர் செருகுடி செந்தில், பாரதி மோகன், நான் உள்ளிட்ட நண்பர்கள் இணைந்து நடத்திய ஒரு இலக்கிய அமைப்பு வந்து தாழ்வாரம் நவீன இலக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் மிகச்சிறப்பாக இலக்கிய விருதுகளோடும் இலக்கிய ரசனையோடும் மிக அழகியலாக நடத்தப்பட்டு பல்வேறு ஆளுமைகளை அழைத்தும் அவர்களை படைப்புகளை கொண்டாடியும் மகிழ்ந்த இலக்கிய அமைப்பு வந்து தாழ்வாரம். வேடன் தடத்தில் வந்து எங்களை நேர்காணல் செய்து வேடன் தடம் பத்திரிகையில் வந்து பிரசவித்து செய்திருந்தார்கள் நேர்காணலை. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட பல்வேறு தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த ஆளுநர்களை அழைத்து அங்கு நாங்கள் அவர்களின் படைப்புகளை பேசி வியந்திருக்கிறோம், கொண்டாடி இருக்கிறோம். அதில் பங்கெடுத்த நிறைய ஆளுமைகள் வந்து இன்றைக்கு வழங்கப்படுகிற, இன்றைக்கு பெற்றிருக்கிற நிறைய யுவபிரசாத் விருதுகளையும் சாகித்ய அகாடமி விருதுகளையும் பெற்றிருக்கிறார். கவிஞர் சக்தி வந்து மரநாயின் தொகுப்பு வந்து சாகித்ய யுவபிரசாத் விருது பெற்றார். கதிர் பாரதி பெசியாவின் 3 மச்சங்கள் என்கிற தன்னுடைய கவிதை தொகுப்பிற்கு வந்து யுவபிரசாத் விருது பெற்றார். இப்படி பல்வேறு ஆளுமைகள் வந்து நாங்கள் அழைத்து கொண்டாடினோம். அவர்கள் பின்னாளில் மிகச்சிறந்த எழுத்துக்களையும் விருதுகளையும் பெற்றார்கள். அதற்கெல்லாம் வாய்ப்பாக தாழ்வாரம் என்கிற இலக்கிய அமைப்பு வந்து மிக முக்கியமான இடத்தை வகித்தது என்பது குறிப்பிட்டிருந்தது. எதிர்கால திட்டம் என்பதாம் இல்லை. வாழ்க்கை போகிற பாதையில் வந்து சலனம் இல்லாமல் அல்லது பிறருக்கு சலனத்தை ஏற்படுத்தி விடாமல் ஒரு நேர்ந்த எழுத்தோடு ஒரு தேர்ந்த கலையோடு பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. கூட பெரிய திட்டங்கள் எதுவும் இல்லை. எப்படி ஒரு கதை எழுதுவ ஒரு நிராயுதபாணியாக அமர்ந்து விடுகிறோமோ அது போலதான் இந்த வாழ்க்கையை சந்திப்பதற்கு ஒரு நிராயுதபாணியாக இருக்கிறேன் போல. நிராயுதபாணி எல்லாம் இல்லை. நீங்க உங்களுக்குள்ள ஒரு கவிதை அழகு, ஒரு கதைக்கான அழகு அவ்வளோ அழகா இருக்கு. ரொம்ப தொடர்ந்து நீங்க நிறைய படிக்கணும். உங்களை மாதிரி இலக்கியவாதிகளை இந்த உலகம் எப்படி விட்டு வச்சிருக்குன்னு தெரியல. இவ்வளோ நாள் ஆழமான, அதற்கு கண்டிப்பா உங்களுடைய அந்த வானொலி பண்பனுடைய அந்த இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்புலமா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய மொழி வளத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய உறுதுணையா இருந்திருக்குங்கிறது நான் புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஏன்னா உங்களுடைய இவ்வளவு அருமையான இதை அவர்களெல்லாம் நேர்காணல் பண்ணும் பொழுது நீங்க உள்வாங்கின விஷயங்கள் வந்து உங்களை அறியாமையே படைப்புகள்ல வந்து செதுக்கிறதுக்கு உறுதுணையா இருந்திருக்குன்னு நம்புறோம். கேள்வி நேரத்திற்கு போலாம். குழுவில் இருப்பவர்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாமுங்க. குமரன் தோழர். மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நல்ல ஒரு சிறந்த ஒரு படைப்பாளர். ஆனா என்ன ஒண்ணு, இணையம் வந்து சரியா இல்லாததுனால நம்ம முழுவதுமாக அவரை உள்வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு. நல்ல கேள்விகள் அமைச்சிங்க நீங்க. அதாவது இந்த மாதிரி தான் வந்து நம்ம குழு வந்து ஏன் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இத்தனை நிகழ்ச்சிகள் முடிஞ்சும் இன்னும் வந்து நல்லா இருக்குது அப்படின்னாக்கா, பங்கேற்கிறவங்களோட விருந்தினர்களோடவும் அவர்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த கேள்விகள் மூலமாக வாங்கக்கூடிய பதில்கள் மூலமாகவும் அதனாலதான் வந்து இது இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்குது. கேள்வி அப்படின்னு இல்லை, இலக்கியன் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. ஒண்ணே ஒண்ணு, நம்ம அந்த இணையம் வந்து கொஞ்சம் இதுவா இருந்ததுனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். நிறைய வந்து விட்டு வந்ததுனால சரியா ரசிக்க முடியல, அது ஒண்ணு. ஆனாலும் அவர் முடிந்தவரை அவருடைய இயல்பான ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு எழுத்தாளராக அறியப்படுறாரு.
நிச்சயமா உங்களோட எழுத்துக்களை படிக்கணும். உங்களோட புத்தகங்கள் எங்க கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம தோழர் வினிதாக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க குழுவுல வந்து தன்னோட இது வந்து பகிர்வாங்க. ரொம்ப நன்றிங்க தோழர், வாழ்த்துக்கள். நன்றிங்க வினிதா. ரொம்ப நன்றி தோழர், ரொம்ப நன்றி தோழர். பொதுவாகவே நான் இந்த மாதிரி இணைய உரையாடலுக்கு நான் கமிட்டாகவே மாட்டேன் தோழர். இதான் என்னுடைய முதல் இணைய உரையாடல். மாணவர்கள்ட்ட கூட நான் வந்து கோவிட் டைம்ல கொரோனா காலகட்டத்தில் வகுப்பு எடுக்கிறதுக்கு கூட நான் இதை வந்து ரொம்ப ஏற்றுக்கிறதே இல்லை. எப்பயாவது தவிர்க்க முடியாத சூழலின் காரணமாக வந்து மாணவர்களே வந்து இந்த பாடம் நடத்தியே ஆக வேண்டும் என்கிற சூழலுக்கு நான் செய்தேன். தவிர இந்த இணையத்தில் உரையாடலுக்கு எந்த இலக்கிய நிகழ்வு குறிப்பா நான் வந்து கமிட்டானதே இல்லை. அகாடமிக்கா சில விஷயங்களை நான் வந்து தவிர்க்க முடியாம செஞ்சிருக்கலாம். ஏன்னா இதுக்குள்ளே முகம் பார்த்து பேசுகிற தொழில்நுட்பத்தை நான் குறை சொல்லல. அதனால ஒரு முகம் பார்த்து பரிமாறி கொள்கிற ஒரு இயல்பை வந்து இது வந்து தராது என்கிற விஷயம் தான். இன்னும் நீங்க நேரில் கேட்டிருந்தீங்கன்னா அவர்கள் உங்கள் முகம் பார்த்து என்னால பேச முடியாது இருந்திருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் என்னால இயல்பா பரிமாறி கொண்டிருக்க முடியும். உங்களோட கேள்விகளை இன்னும் அணுக்கமா என்னால உள்வாங்கி இருந்துக்க முடியும். அந்த வருத்தம் எனக்கு இருக்கிறதோட ஏதாவது ஒரு நல்ல உண்மைதான். நீங்க பேசுறது, நீங்க சொல்றது வந்து உண்மைதான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனாலும் நம்ம வந்து இந்த கொரோனா காலகட்டத்துலதான் நம்ம இந்த குழுக்கள் எல்லாமே ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். அதன் மூலியமாக தான். ஏன்னா இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா உலகத்தின் பல பகுதிகளிலுமே இருந்து நண்பர்கள் வந்து இப்ப இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்றுக்கிறாங்க. அதுதான். ஆனாலும் நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதுல நம்ம எப்படி நம்ம வெற்றிகரமாக நட போடணுங்கிறதுதான். இருந்தாலும் உங்களோட இது வந்து புரிய முடியுது. ரொம்ப மகிழ்ச்சிங்க தோழர், ரொம்ப மகிழ்ச்சிங்க தோழர். ரொம்ப நன்றி. கேட்டுட்டு இருக்காங்க தோழர், இது நான் கமிட்டாகவே இல்லை. அதாவது இவங்க என்ன கேட்கலன்னா சந்தோஷம் அப்படிங்கிற மனநிலையில தான் இருந்தேன். ஆனா இப்ப கடைசியா டேட் பிடிச்சாங்க. அவங்க கேட்கலன்னா நான் ரிப்ளை பண்ணவே மாட்டேன். விட்டுடலாம் அப்படின்னு தான் உண்மையான என்னோட ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் வந்து எங்களுக்கு அறிமுகம் ஆயிருக்கிறாரு. நீங்க காலம் கடந்தாலும் நல்ல எழுத்தாளர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு. என்னையும் இலக்கியன் தோழரையும் இணைத்தது கலைதான். ஆக்சுவலி நிறைய படைப்பாளர்கள் கிட்ட போயிட்டு அந்த நூல் வந்து திரும்ப நான் தான் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைந்ததற்கு காலத்திற்கும் கலைக்கும் தான் நன்றி சொல்லணும். நான் மறுபடியும் யாருக்கும் அனுப்ப வேண்டாம், நம்மளே அந்த ஒரு நம்மளே பண்ணிடலாம். சிச்சுவேஷன் சென்ஸ் எனக்கு இருக்குங்க. அடுத்து ஒரு இது நான் கண்டிப்பா நம்ம பண்றோம் அப்படின்னு நான் என் மென்டலி ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் புத்தகங்களை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சு அனுப்பின 4 புத்தகங்களையும் படிச்சுட்டேன். அதற்கு காரணம் அவருடைய படைப்புகள் வந்து இலக்கிய தரம் இருந்தது. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி ஒரு நல்ல படைப்பாளரோட கலந்துரையாடல் நிகழ்வு அமைஞ்சதுக்கு நன்றிகள். காலத்திற்கும் இலக்கியன் தோழருக்கும். இலக்கியன் தோழர், கேள்விகள் வேற எதுவும் இருக்கிற மாதிரி இருக்குதுங்களா? யாரும் கேட்கணும்னா கேட்கலாம். இல்லைன்னா இலக்கியன் தோழர் உங்களுடைய இறுதி கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். ஒளி தோழர். இலக்கியன் தோழர், நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அவங்க காணோம். மேபி இந்த இத்தகைய வாய்ப்பை வழங்கிய வாருங்கள் படைப்போம் குழுவினருக்கும் இதை ஒருங்கிணைத்திருக்கிற ஆளுமைகளுக்கும் இதில் பங்கேற்றிருக்கிற தோழமைகளுக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர். நன்றி. நன்றி தோழர். மங்கை வரீங்களா? நன்றி சொல்லிடலாம். அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். ஒரு நிகழ்ச்சி முடிவடைவது அது நேரம் முடிந்தது மட்டுமல்ல, அதற்குள் பகிர்ந்த எண்ணங்கள், கேட்கப்பட்ட வார்த்தைகள், நமக்குள் பிறந்த உணர்வுகள், அவைதான் உண்மையான நினைவாக நின்றுவிடும். இன்றைய வாருங்கள் படைப்போம் நிகழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு மனநிறைவை கொடுத்திருக்கிறது. முதலில் தங்கள் நேரத்தையும் அனுபவத்தையும் கொடுத்து படைப்பை ஆழமாக மதிப்பிட்ட வினிதா மோகன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் வார்த்தைகள் விமர்சனமல்ல, எழுதுவர்களுக்கு வழிகாட்டுகிறேன். அதே போல் தங்கள் படைப்பின் மூலம் நம்மை சிந்திக்க வைத்த இலக்கியன் அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றி. ஒரு படைப்பு படித்தவுடன் முடிந்து போகாது,
அது கேட்பவர்களுக்கும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும். இன்று அப்படி ஒரு அனுபவம் கிடைத்தது. இந்த நிகழ்ச்சி திரைமறைவில் அமைதியாக உழைத்த ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் கோ ஒளிவண்ணன், வினிதா, குமரன் மற்றும் கலைபாலா அவர்களுக்கு நன்றி. மேலும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து உற்சாகம் அளித்த ஒருவருக்கும் மனமார்ந்த நன்றி. நீங்கள் கேட்பவராக இல்லை, இந்நிகழ்ச்சி ஒரு பகுதியாக இருந்தீர்கள். ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெற காரணம் பேசுபவர்கள் மட்டுமல்ல, கேட்டு உணரும் மனங்கள் தான். அந்த மனங்களை இன்று நாங்கள் பார்த்தோம். இது போன்ற சந்திப்புகள் தொடரட்டும், படைப்புகள் பெருகட்டும், நம் நட்பு இன்னும் வளரட்டும். நன்றி, வணக்கம். நன்றிகள் மங்கை, நன்றிகள் தோழர் இலக்கின் தோழர், நன்றிகள். நன்றி உங்களுடைய மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நிகழ்வில் கலந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிகள் தோழர்.